So hello Justice, welcome back to Just Med Mission 26. So இன்னைக்கு வீடியோல anatomy of flowering plants அப்படிங்கிற ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் பயாலஜில 8 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம் and this is our 9th chapter. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல அப்படி என்ன ப்ரோ பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின சாப்டர் என்னது, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸ்னால என்னது, ஆஞ்சியோஸ்பம்ஸ் தான் ப்ரோ, கரெக்ட். அதோட மார்ஃபாலஜி, அதாவது அதோட அவுட்டர் லுக்ல வச்சு நம்ம எப்படி எப்படி இருக்கும், அதுல என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்னென்ன கிரைட்டீரியாஸ், கிளாசிபிகேஷன்ஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த சாப்டர்ல அதோட ஆனட்டாமி, அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ங்கிறப்போ எல்லா ஆஞ்சியோஸ்பம் அதோட இன்னர் ஸ்ட்ரக்சர் காமனா ஒரு சில சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், கரெக்டா? ஆமா ப்ரோ. அந்த இன்னர் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, வரல்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் செல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு, சிம்பிள் பெர்மனன்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட்னா என்ன, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னா என்ன. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா அந்த டிஷ்யூஸ்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னா என்ன, அண்ட் தென் அதுக்கடுத்து டிஷ்யூ சிஸ்டம் என்னது, அதுல ஒரு 2 சிஸ்டம்ஸ் இருக்குது, அதுல மோனோகாட் என்ன, டைகாட் என்ன, இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, இந்த லெக்சர்ல we will be talking till tissue system. ஓகேவா? டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன நம்ம உள்ள போக மாட்டோம், அந்த டிஷ்யூ சிஸ்டம் வரைக்கும் உள்ள மிச்ச எல்லா டாபிக்ஸையும் முடிச்சிருவோம். டிஷ்யூ சிஸ்டம் உங்களுக்கு மேபி ஐ திங்க் ஒரு 2 to 3 4 ஒரு 6 டயக்ராம்ஸ்ல நான் மொத்த 6 கூட வராது ஐ திங்க், ஆமா 6 டயக்ராம்ஸ்ல உங்களுக்கு மொத்தமா டிஷ்யூ சிஸ்டமே முடிச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம சாப்டர் முடிச்சிடலாம். இந்த லெக்சர்ல நம்ம டிஷ்யூ சிஸ்டம் வரைக்கும் பார்க்க போறோம். பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ப்ரோ ப்ராப்ளமா? எஸ், நீங்க இப்போ நம்மளோட என்சிஆர்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட புது எடிஷன் 2025 to 2026 எடிஷன்ல உங்களுக்கு எடுத்த உடனே டிஷ்யூ சிஸ்டம் தான் கொடுத்திருப்பாங்க. பழைய எடிஷன்ல டிஷ்யூனா என்னன்னு கொடுத்து, அண்ட் தென் அதுல மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூனா என்ன, பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னா என்ன, அதுல சிம்பிள் பெர்மனன்ட் என்ன, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? பட் உங்களோட இப்போ புது எடிஷன்ல அதெல்லாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்துட்டாங்க. இப்போ நானும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதுல 50%, அதாவது பாதிக்கு பாதி புரியவே புரியாது. இதுல திடீர்னு அந்த இடத்துல வரும், இந்த ஃப்ளூயம் வந்து எண்டார்க் கண்டிஷன்ல இருக்கும், இல்ல எக்ஸார்க் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு வரும். உங்களுக்கு எண்டார்க்னா என்னன்னு தெரியாது, எக்ஸார்க்னா என்னன்னு தெரியாது, ஃப்ளூயம்னா என்னன்னு தெரியாது, ஃப்ளூயம்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் இது இருந்தா திடீர்னு வருதா, இதுல வந்து என்னது கன்ஜாயின்ட் வாஸ்குலர், ஓப்பன் வாஸ்குலர், இந்த மாதிரிலாம் வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு தெரியணும்னா ஃப்ளூயம்னா என்ன, அது என்ன பண்ணும். இந்த இப்போ இதுல வந்து திடீர்னு கொடுத்துருப்பாங்க, எங்க ஹைப்போடர்மிஸ் வந்து கோலன் கைமட்டஸ் ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். டைகாட் ரூட்டா, சாரி டைகாட் ஸ்டெம்ல கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, கோலன் கைமட்டஸ் ஹைப்போடர்மிஸ். அப்போ உங்களுக்கு கோலன் கைமட்டஸ்னா கோலன் கைமானா என்னன்னு தெரியணும் இல்ல, பட் ஆனா அது இந்த புக்ல கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டிஷ்யூ சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த பழைய என்சிஆர்டி, ஓகேவா, 2020 to 2021 இது கொடுத்துருக்காங்க. பட் நான் 11th படிக்கிற வரைக்கும், ஐ திங்க் 2023 நினைக்கிறேன், எஸ் 2023 வரைக்கும் இந்த புக்ல இது, அதாவது எங்க புக்லயும் இதே தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ நான் அந்த பிக்சர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தட் நம்ம இதுல என்சிஆர்டி ரீட் பண்ணுவோம், நீங்க இதோட கோர் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அடுத்து சைலம் ஃபைபர்னா எதனால டெட், அதுல ஏன் புரோட்டோபிளாசம் இல்ல அப்படிங்கறத உங்களுக்கு புரியும். ஓகேவா? அண்ட் சைலம் ஃபைபர்னா ஃபைபரோட ஃபங்க்ஷன் என்னவோ அதுதான் சைலம் ஃபைபரும் பண்ண போகுது. அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த பேஜை படிச்சிருக்கணும். ஸோ அதன் காரணமாக தான் நான் உங்களுக்கு ஓல்டு என்சிஆர்டியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ எப்போ நம்மள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிற ஒரே விஷயம், ப்ளீஸ் லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ், அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி, டவுட் இருந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட சரி, ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஓகேவா? நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபீல் ஃப்ரீ, நீங்க என்னெல்லாம் போடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டோ, கொஸ்டினோ, இல்ல ஃபீட்பேக்கோ எதுனாலும் போடுங்க. நான் அதை எப்போ பாக்குறேனோ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? ஐ கேனாட் அஷ்யூர் தட் நீங்க போட்ட உடனே ரிப்ளை பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் மேபி வெளியே இருக்கலாம், காலேஜஸ் திறந்துருச்சுன்னா நான் மேபி லெக்சர் அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம் காலேஜஸ்ல. ஸோ அந்த மாதிரி டைம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. நான் எப்போ அந்த கமெண்ட்டை பாக்குறேனோ அட் தட் டைம் ஐ வில் ரிப்ளை. ஓகேவா? அண்ட்
நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏதாவது டிலே இன் தி ஸ்கெட்யூல் இல்லைன்னா ஏதாவது புதுசா கொஸ்டின்ஸோ ஆர்எல்ஸ் நம்மளோட வீக்லி ஸ்கெட்யூல் எல்லாமே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? எங்க ப்ரோ பாக்குறது? நம்ம சேனலுக்குள்ள போய்க்கோங்க. சேனல்ல மேல பாத்தீங்கன்னா ஹோமு, வீடியோஸ், பிளேலிஸ்ட் அண்ட் அதுக்கடுத்து போஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்ங்கிற செக்ஷன்ல போனீங்கன்னா நம்மளோட எல்லா போஸ்டும் இருக்கும். ஓகேவா? நீங்க அதுல பாத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 5.5 minutesக்கு நான் அகாடமிக் ஆர்எல்ஸ் இந்த சாப்டருக்கு சம்மந்தம் இல்லாதான் பேசியிருக்கோம். சாரி, இன்ட்ரோ கொஞ்சம் ரொம்பவே லென்த்தியா போயிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செல்லுனா என்னன்னு தெரியும். ஆமா ப்ரோ, செல்லுனா என்னன்னு தெரியும். டிஷ்யூனா என்னன்னு தெரியுமா? தெரியாது ப்ரோ. ஸோ அப்போ டிஷ்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஷ்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா அது டிஷ்யூ ப்ரோ. இது நீங்க அனிமல் கிங்டம்லயே சொன்னீங்க ப்ரோ. எஸ், யூ ஆர் ரைட். டிஷ்யூனா பேசிக்கா அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். பட் இந்த சாப்டர்ல ஒரு டெஃபினிஷனாவே கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? டிஷ்யூஸ்னா cells with common origin, usually perform common function, may and இந்த இடத்துல and வந்திருக்கணும். ஓகேவா? and may or may not have common structure. ஓகேவா? common structure இதுதான் நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினிஷன். ஓகே, இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது? அதாவது டிஷ்யூஸ்னா செல்ஸ் வித் காமன் ஆரிஜின், அதுங்களுக்கு ஆரிஜின் காமனா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அதுங்க யூஸ்வலா தே பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு காமனான ஒரே ஃபங்க்ஷனை யூஸ்வலா அந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அந்த செல்ஸுக்கு தே மே ஹேவ் காமன் ஸ்ட்ரக்சர் ஆர் மே நாட் ஹேவ் காமன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? காமன் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜைலம் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுல வந்து ஒவ்வொருதும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஜைலம் ஃபைபர்னு அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். இது ஜைலம் பேரன்கைமன் அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகேவா? சோ ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கலாம். பட் அது எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து ஜைலம்னா என்னது? வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ அதுங்களோட ஃபங்க்ஷன் காமன் அண்ட் அதுங்களோட ஆரிஜினும் காமனா இருக்கும். ஓகே, இது போக ஒரு சில டூ நோ ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பிரைமரி growth, அதாவது growthல ரெண்டு வகை இருக்கு. பிரைமரி growth அண்ட் செகண்டரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரைமரி அண்ட் செகண்டரி growth. பிரைமரி growthனா இட் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஐஎன்சினா இன்க்ரீஸ். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் ஹைட், HEIGHT, ஹைட். ஓகேவா? அதாவது உயரம் ஏறுறது தான் நம்ம வந்து பிரைமரி growthன்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ. செகண்டரி growthனா இன்க்ரீஸ் இன் வித், அதோட டயாமீட்டர் அதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நான் செகண்டரி growthன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, பிளான்ட்ல பிரைமரி growth நடக்குமா இல்ல செகண்டரி growth நடக்குமா, இல்ல ரெண்டும் நடக்குமா இல்ல ரெண்டும் நடக்காதா? 4 ஆப்ஷன் கொடுக்கிறேன். ப்ரோ ரெண்டுமே நடக்கும் ப்ரோ. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சீடை நான் சீடை வந்து மண்ணுல போடும்போது அது எனக்கு ஃபர்ஸ்ட் வளர்ந்து வரும். சின்ன ஹைட்ல தான் இருக்கும் அண்ட் ரொம்ப தின்னா இருக்கும். அதோட டயாமீட்டர்ல மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு சின்னதா இருக்கும். கரெக்ட். பட் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரோ அது மரம் ஆகும்போது நல்ல பெருசாயிரும், ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அண்ட் அதே மாதிரி அதோட வித்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும் ப்ரோ. ஸோ இதுல வந்து போத் பிரைமரி அண்ட் செகண்டரி growth இருக்கு. நீங்க கரெக்டா, நீங்க சொன்னது கரெக்டா அப்படின்னு கேட்டா யூ ஆர் பார்ஷியலி கரெக்ட், பார்ஷியலி இன்கரெக்ட். ஏன்னா எல்லா பிளான்ஸ்லயும் செகண்டரி growth இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? எல்லா பிளான்ஸ்லயும் செகண்டரி growth இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 degree growth வந்து செகண்டரி growth. ஓகேவா? செகண்டரி growth is seen only in dicots
அண்ட் ஹையர் ஜிம்னோஸ்பம்ஸ். ஜிம்னோஸ்பம்ல ரொம்ப ஹையரா இருக்கக்கூடியது. ஓகேவா, ஹையர் ஜிம்னோஸ்பம்ஸ். ஓகே, but not in monocots. ஓகேவா, அதாவது மோனோகாட்ஸ்ல செகண்டரி growth இருக்காது. ஓகேவா, நான் அதனாலதான் சொன்னேன் யூ ஆர் பார்ஷியலி கரெக்ட், பார்ஷியலி இன்கரெக்ட். மேபி நீங்க பார்த்தது ஒரு டைகாட் பிளான்டா இருந்திருக்கலாம். நீங்க ஒரு மோனோகாட்ல எடுத்தீங்கன்னா அதுல செகண்டரி growthே கிடையாது, பிரைமரி growth மட்டும்தான். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்சிஆர்டில ஒரு டயக்ராம் காட்டுறேன். ஓகேவா, ஐ மீன் அது ஓல்டு என்சிஆர்டில ஒரு டயக்ராம் காட்டுறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. வெயிட், நானும் உங்களுக்கு மெரிஸ்டம்னா என்னன்னு சொல்லல. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகேவா, மேஜரா 2 டைப் இருக்கு. ஒரு நிமிஷம். மேஜரா 2 டைப் இருக்கு. ஓகேவா, லைன் ரொம்ப ஸ்லாண்டா இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, அது என்ன ப்ரோ மேஜரா 2 டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு மெரிஸ்டமேட்டிக். இது நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க, 9th நம்மளுக்கு ஒரு சாப்டர் வரும் இதே மாதிரி. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகேவா, பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோ மெரிஸ்டமேட்டிக்னா என்னது, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மெரிஸ்டோஸ் அதாவது மெரிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது கேம் ஃப்ரம் அ கிரீக் வேர்ட். இங்க வேணா போடுறேன். ஓகேவா, லெட் மீ யூஸ் a different color, ஹைலைட் பண்ணணும்ல. ஜிகேனா கிரீக். ஓகேவா, கிரீக் வேர்ட். என்ன வேர்டு? மெரிஸ்டோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து வந்ததுதான் மெரிஸ்டமேட்டிக். ஓகேவா, சரி ப்ரோ, அந்த கிரீக் வேர்ட் மெரிஸ்டோஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு டிவைடட் ஆர் டிவைடிங். ஓகேவா, டிவைடட் அப்படிங்கறதா மெரிஸ்டோஸோட மீனிங். சோ அப்ப இதை வச்சு நீங்க சொல்லலாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னா என்னது, தே டிவைட் கண்டினியூஸ்லி. ஓகேவா, டிவைட் கண்டினியூஸ்லி. அதுங்க இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தன்னோட வாழ்நாள் முழுக்க டிவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கேட்டிருக்கோமா? ஆமா ப்ரோ, நம்ம வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல வந்து ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் எல்லாம் கேட்டிருக்கோம் ப்ரோ, அந்த வார்த்தைகள் கேட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் சொல்லி நம்ம ரூட்ல ஒன்று பார்த்தோம், ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி. எஸ், ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக்லாம் என்னது, தே டிவைட் கண்டினியூஸ்லி. ஓகேவா, டிவைட் கண்டினியூஸ்லி. ஓகே, சரி, இது எல்லா இடத்துலயும் இருக்குமா? நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்தோமா? இல்ல ப்ரோ, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்னு ஒரு சின்ன இடம் தான் பார்த்தோம், மிச்சம் எந்த இடத்துலயுமே நம்ம டிவிஷன் நடக்கும்னு பார்க்கல. எஸ், ஸோ இட் இஸ் பிரசன்ட் in limited area. Present only in limited area. Okay, and இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? and help in growth. ஓகேவா, help in growth. ஓகே, சோ இப்போ இதுல பிரைமரி growthக்கு மேல பார்த்தோம்ல, பிரைமரி growth, செகண்டரி growth, அதுல 1 டிகிரினா வந்து பிரைமரி. சரியா, பிரைமரி growthக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 டைப் ஆஃப் மெரிஸ்டம் இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஏபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஓகேவா, ஓகே ப்ரோ, அது என்னது ப்ரோ ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபிக்கல் மெரிஸ்டம், ஏபிக்கல்னாலே டிப்பு. ஓகேவா, டிப்ல இருக்கக்கூடிய மெரிஸ்டம் தான் ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா, என்ன சொல்லுவோம், ஒரு நிமிஷம். டிப்ல இருக்கக்கூடியது. ஓகேவா, ஓகே ப்ரோ, இதுல 2 டைப் இருக்கு. என்னது, RAM, அதாவது
root apical meristem and SAM Ram and Sam illa root apical meristem and shoot apical meristem. Okay va? Okay bro. Root apical and shoot apical meristem. சரி, என்ன அர்த்தம்? ரூட்டோட டிப்ல இருக்கிறது ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம், ஷூட்டோட டிப்ல இருக்கிறது ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். கரெக்டா? ஆமா ப்ரோ. நம்ம பார்த்தோம்ல இந்த ரூட் கேப் அந்த டயக்ராம் எல்லாம் பார்த்தோமா, அதாவது ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்பாலஜில ஒரு டயக்ராம் பார்த்தோம். அதுல கீழே அந்த டிப்பு கிட்ட தானே இருக்கும், அந்த டிப்பு கரெக்டா இந்த ரூட் கேப் இருக்கும். அந்த ரூட் கேப்புக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரூட்னா, இதுல மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரா தான் நம்ம ரூட் கேப் இருக்கும். சோ இந்த டிப்ல இருக்கிறதா என்னது? நம்மளுடைய ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? இதே மாதிரி ஷூட்லயும், ஷூட் இப்ப நம்மளோட செடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதான் நம்மளோட செடி. ஓகேவா? இந்த டிப்ல இருக்கக்கூடியதான் நம்மளோட ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தே டிவைட் கண்டினியூஸ்லி. ஓகேவா? ஓகே. பிரசன்ட் இன் லிமிடெட் ஏரியா, கொஞ்சம் ஏரியால தான் இருக்கும். அண்ட் ஹெல்ப் இன் growth, பிரைமரி growthக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஏபிக்கல்னா டிப்ல இருக்கக்கூடியது. சோ ரூட்டோட டிப்ல இருக்கக்கூடிய மெரிஸ்டம் ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஷூட்டோட டிப்ல இருக்கக்கூடியது ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். சரி, இன்டர் கேலரி மெரிஸ்டம்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இன்டர் கேலரி, இன்டர் அப்படிங்கிறது ஏதோ ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட். சோ அதே மாதிரி இது வந்து present between mature tissues, matured tissues. அதாவது இப்ப இதுதான் நம்மளோட பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளான்ட்ல இதுதான் நம்மளோட பிளான்டோட டாப் பார்ட். சரியா? அதான் ஷூட். சோ இப்ப இந்த பிளான்டோட டிப்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்? வெயிட் பண்ணுங்க, வேற கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த டிப்ல இருக்க போறது நம்மளுக்கு என்னது? ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். கரெக்டா? கரெக்ட். பட் இந்த டிப்பு போக ஒரு சில இடத்துல இந்த மெச்சூர் டிஷ்யூஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிருக்கும். என்னது? நம்மளோட மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை தான் நம்ம இன்டர் கேலரி மெரிஸ்டம்னு சொல்றோம். மெச்சூர்டு செல்ஸுக்கு நடுவில் இருக்கா, அதாவது மெச்சூர்டு டிஷ்யூஸ்க்கு நடுவில் இருக்கா, சோ அத இன்டர் கேலரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம். இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு வருது, சாரி ஆடோ மாடோ, ஓகேவா, ஒரு கேட்டில் ஏதோ ஒன்று வருது. சரி ப்ரோ, எனக்கு புல்லு எல்லாம் இருக்கு. ஓகேவா? சரி, அந்த புல்லுல இந்த கிரேசிங் அனிமல்ஸ் வந்து கிரேஸ் பண்ணுது, மேல அப்படியே மேயுது. சோ அப்படியே மேயும் போது அதுங்க என்ன பண்ணும்? அப்படியே டாப் போர்ஷனை கடிச்சு கடிச்சு போகுமா? ஆமா ப்ரோ. அப்படி அது டாப் போர்ஷனை கடிச்சிட்டு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, திரும்பி அந்த புல்லு அதே மாதிரி வளர்ந்துரும். நீ நல்லா யோசிச்சு பாரு, நம்மளுக்கு இந்த டிப்ல மட்டும்தான் மெரிஸ்டம் இருக்கு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஏன்னா ஷூட்ல இந்த டிப்ல இருக்கும், கீழே ரூட்ல அதே மாதிரி டிப்ல இருக்கும். அதே இப்ப எனக்கு மாடு இது வரைக்கும் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடோ ஆடோ கேட்டில்ஸ் வந்து இது வரைக்கும் கடிச்சிருச்சுன்னா எனக்கு ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் அது சாப்பிட்டுரும். அது டாப் போர்ஷன் கடிச்சிச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் சாப்பிட்டுரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் அதுக்கப்புறமா எப்படி 2 நாள் கழிச்சு அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் காரணம். மெரிஸ்டமேட்டிக் ரூட் ஏபிக்கல் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் அது சாப்பிட்டுருச்சு. அப்புறம் எப்படி திரும்பி 2-3 நாள் கழிச்சு ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு? அதுக்கு காரணம் நம்மளுடைய இன்டர் கேலரி மெரிஸ்டம்ஸ். அதுக்கு காரணம் நம்மளுடைய இன்டர் கேலரி மெரிஸ்டம். அதுக்கப்புறம் அதுங்க சாப்பிட்டக்கு அப்புறம் இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம்ஸ் தான் வளரும், வளர்ந்து திரும்பி அதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இப்ப இன்டர் கேலரி மெரிஸ்டம்னா என்ன தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் செகண்டரி growth. growthக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது என்னது? நம்மளுடைய மெரிஸ்டம் தான். பிரைமரி growthக்கு ஏபிக்கல் அண்ட் இன்டர் கேலரி மெரிஸ்டம். அதே மாதிரி growthக்கு லேட்ரல் ஆர்எல்ஸ் சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? லேட்ரல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம். இது இன்க்ரீஸ் இன் வித். ஓகேவா? ஆர்எல்ஸ் கிர்த்னு ஒரு சில டைம் சொல்லுவாங்க, GIRTHன்னு போடுவாங்க. ஓகேவா? இதனால என்ன அர்த்தம்? அதோடைய டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னு தான் அதோட அர்த்தம். அதோட வித். இப்ப இதுதான் பிளான்ட்னா இதைத்தான் நம்ம வித்துன்னு சொல்லுவோம். கரெக்டா? இதையத்தான் நம்ம கிர்த்னு சொல்றோம். இப்ப அடுத்து இந்த பிளான்ட் இவ்வளவு தூரமா இருக்குன்னா அதுக்கு காரணம் லேட்ரல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? ஓகே. இந்த லேட்ரல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்ல 2 இருக்கு.
என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா it has two things. இந்த ரெண்டை பத்தியுமே நம்ம படிக்க மாட்டோம் பிகாஸ் செகண்டரி growth இஸ் நாட் இன் அவர் போர்ஷன். ஓகேவா, போர்ஷன்லயும் கிடையாது, புது என்சிஆர்டிலையும் கிடையாது. ஸோ செகண்டரி growth நம்ம படிக்க மாட்டோம். ஓகே, கார்க் கேம்பியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, கார்க் கேம்பியம் அண்ட் ஃபாசிகுலர் கேம்பியம். ஃபாசிகுலர் கேம்பியம், இந்த ஃபாசிகுலர் கேம்பியம்லயும் ரெண்டு வகை இருக்கு. ஃபாசிகுலர் கேம்பியம்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃப்ளூயம் ஜைலம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. அந்த ஃப்ளூயம் ஜைலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி காயின் ஆரல்ஸ் இந்த பீட்சா ஸ்லைஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த பீட்சா ஸ்லைஸ் மாதிரி ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள அதுங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு பெர்ஃபெக்டான டயக்ராமா இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீட்சா ஸ்லைஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கூட தான் மேல ஃப்ளோயம் கீழே ஜைலம். ஓகேவா, மேல ஃப்ளோயம் கீழே ஜைலம், இங்கேயும் மேல ஃப்ளோயம் கீழே ஜைலம்னு இருக்கும். சரி, இதுல இந்த ஃபாசிகுலர் கேம்பியம் இதுதான் ஃபாசிகல்ஸ். இந்த ஃபாசிக்கல்ல இருக்கக்கூடியதுதான் ஃபாசிகுலர் கேம்பியம். கரெக்டா? கரெக்ட். சோ இதுலயே இதுங்க ரெண்டு வகையா இருக்கு, இன்ட்ரா ஃபாசிகுலர் அண்ட் இன்டர் ஃபாசிகுலர். இது உங்களுக்கே தெரியும், ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. இன்டர் ஸ்கூல் ஃபெஸ்ட்னா என்னது? 2-3 ஸ்கூலுக்கு நடுவில் நடக்கிறது இன்டர் ஸ்கூல் ஃபெஸ்ட். இன்ட்ரா ஸ்கூல் ஃபெஸ்ட்னா உங்க ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கிறது இன்ட்ரா ஸ்கூல். அதே மாதிரி இன்ட்ரா ஃபாசிகுலர்னா இந்த ஃபாசிகுலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபாசிகுலுக்குள்ள இருக்கக்கூடிய கேம்பியம் தான் இன்ட்ரா ஃபாசிகுலர் கேம்பியம்னு சொல்லுவோம். 2 ஃபாசிகுலுக்கு நடுவில் இருக்கிற கேம்பியம் இன்டர் ஃபாசிகுலர் கேம்பியம்னு சொல்லுவோம். ஓகேவா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு போர்ஷன்ல கிடையாது. செகண்டரி growthன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் காரணம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூஸ் இந்த மாதிரி டிவைட்லாம் ஆகாது. ஓகேவா, they are structurally and functionally modified. Hence cannot divide. ஓகேவா, or else and cannot divide ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, and cannot divide இதுங்களா வந்து ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி மாடிஃபைட், அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் தி செல் வந்துருச்சு. ஓகேவா, இதுங்க வந்து இப்போ ஃபுல்லி மெச்சூர் செல் மாதிரி. ஓகேவா, இதுங்க இப்போ அதுங்களோட ஃபங்க்ஷனை மட்டும்தான் பார்க்குமே தவிர இந்த டிவிஷன் இதெல்லாம் நீங்க பார்க்காது. ஸோ தே cannot divide. சரி ப்ரோ, இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னு ஏதாவது டைப் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. சிம்பிள் பெர்மனன்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட். என்னது? சிம்பிள் பெர்மனன்ட், ஒரு நிமிஷம், let me take another color. Simple permanent and complex permanent. ஆஹா, சரி, அது என்ன ப்ரோ சிம்பிள் பெர்மனன்ட், அது என்ன காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சிம்பிள் பெர்மனன்ட்னா சிம்பிளா உள்ளது மேட் அப் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் செல். அதாவது இப்ப நீ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ ஒரு டிஷ்யூ எடுத்துன்னு வச்சுக்கோயேன், அந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஒன் டைப் ஆஃப் செல். ஓகேவா, ஓகே ப்ரோ, டிஷ்யூனால எல்லா செல்லும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னா கிடையாது. நம்ம இங்க மேல என்ன பார்த்தோம்? மே ஆர் மே நாட் ஹேவ் காமன் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? சோ சிம்பிளை பொறுத்த வரைக்கும் எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும். பட் நீ இதே இது காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் எடுத்தோம் அப்படின்னா மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். அதாவது மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ்னால அது மேடா இருக்கும். வேற வேற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் மூலமாக அது மேடா இருக்கும். ஓகேவா, ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள்னு எடுத்தோம்னா இதுல ஃப்ளூயம் ஃப்ளூயம் இல்ல பேரன்கைமா, ஃப்ளூயம் அண்ட் ஜைலம் இங்கிட்டு வரும்.
phloem and xylem. ஓகேவா, phloem and xylem. இங்க parenchyma, collenchyma, sclerenchyma சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. parenchyma, collenchyma and sclerenchyma. ஓகேவா, parenchyma, collenchyma and sclerenchyma. ஓகே ப்ரோ, அது என்ன ப்ரோ parenchyma, collenchyma இதெல்லாம் சொல்றேன். அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்சிஆர்டில ஒரு சின்ன ரீடிங். ஓகேவா, ஒரு ஸ்மால் ரீடிங். ஐ மீன் ஓல்டு என்சிஆர்டில. ஓகேவா, ஓகே. இந்த மேல கொடுத்துருக்காங்க பாருங்க 2 டயக்ராம், இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது நம்மளுடைய ரூட், சரியா, இது நம்மளோட ஷூட். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ரூட்டை பார்ப்போமா? பார்க்கலாம் ப்ரோ. சரி, இப்ப நான் முதல்ல ரூட்ல பாருங்க, ரூட் கேப் இருக்கா? ஆமா ப்ரோ. எப்படி? இதுதான் நம்மளுடைய ரூட் கேப். கரெக்டா? கரெக்ட். சோ இப்ப ரூட் கேப் விட்டுருங்க. உள்ள நம்மளுக்கு அந்த டிப்ல தான் என்ன இருக்கு? டிப்ல மெரிஸ்டம் இருக்கு. அப்போ அது ஏபிக்கல் மெரிஸ்டம். எதோட டிப்ல இருக்கு? ரூட்டோட டிப்ல இருக்கு. சோ இதுதான் ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இந்த ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் அடுத்து உள்ளதான் வந்து சென்ட்ரல் சிலிண்டர் ஆர்எல்ஸ் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. நடுவில் புரோட்டோடர்ம், உள்ள இருக்கிறது தான் கார்டெக்ஸ். இந்த லேயர் தான் கார்டெக்ஸ். அண்ட் தென் இதுதான் சென்ட்ரல் சிலிண்டர். ஓகேவா? ஓகே. சரி, இதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவு டீப்பா கேட்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்து கேட்டாதான் உண்டு. மிச்சபடி அந்த கார்டெக்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு டிஷ்யூ சிஸ்டம்ல சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. சென்ட்ரல் சிலிண்டருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, ஸ்டீல் அப்படின்னு சொல்லி. ஸ்டீல். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம். ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டிப். ஓகேவா, இந்த டிப்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நம்மளோட மெரிஸ்டமேட்டிக் இது இருக்கு. டிப்ல மெரிஸ்டமேட்டிக் இருந்தா அது ஏபிக்கல் மெரிஸ்டம். எதோட டிப்ல இருக்கு? ஷூட்டோட டிப்ல இருக்கு. சோ இதுதான் நம்மளுடைய ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் ஜோன், அதாவது ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கக்கூடியது. ஓகே. இது போக நம்ம ஆக்சிலரி பட்லாம் படிச்சிருக்கோமா? அது இந்த இருக்கு பாருங்க, ஆக்சிலரி பட். சரி, அடுத்து இதுதான் நம்மளுடைய லீஃப் பிரைமோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்மளுடைய லீஃப் பிரைமோடியம், சாரி இது இல்ல, இது இதைத்தான் நம்மளுடைய லீஃப் பிரைமோடியம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் அடுத்து வளர்ந்து லீஃப் ஆக போகுது. ஓகேவா? சோ இது லீஃப் பிரைமோடியம். அண்ட் இது நம்மளுடைய வாஸ்குலர், அந்த கிரீன் கலர்ல கொடுத்திருக்கிறது நம்மளுடைய வாஸ்குலர் டிஷ்யூஸ், phloem and xylem. ஓகேவா? xylem and phloem தான் இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த என்சிஆர்டி டயக்ராம டீகோட் பண்ணிருக்கோமே தவிர ரொம்ப இன்டெப்தா தேவையில்லை. Root apical meristem occupies the tip of the root, while the shoot apical meristem occupies the distant most region of stem axis. நம்மளுக்கு தெரியும், root apical meristem occupies tip of the root and shoot apical meristem எங்க இருக்கும்? Distant most part of the stem னா என்னது? அதோட top most point. Okay. During the formation of leaves and elongation of stem, some cells left behind from shoot apical meristem constitute the axillary bud. இந்த ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்ல இருந்து கொஞ்சம் செல்ஸ் மிச்சம் வந்து அதுதான் ஆக்சிலரி பட்டாகவும் மாறும். Such buds are present in the axils of leaf. லீஃபோட அந்த சைட் பார்ட்ல இருக்கும், அதான் ஆக்சில் ஆஃப் லீஃப்னு சொல்றாங்க. அதனாலதான் அதோட பேரு ஆக்சிலரி பட். அண்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் அ பிரான்ச் ஆர் அ ஃபிளவர். ஓகேவா? அந்த பட்ல இருந்து ஒரு பிரான்ச் வரலாம், இல்லைன்னா இன்னொரு ஃபிளவர் வரலாம். ஓகே. தி மெரிஸ்டம் which occurs between mature tissues is known as intercalary meristem. They occur in grasses and regenerate parts removed by grazing herbivores. சொன்னா இப்ப இந்த ஆடு மாடு மேல் டாப்ல சாப்பிட்டுட்டு போயிருச்சுன்னா இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம்ல தான் அது வளர்ந்து வரும். ஓகே. போத் ஏபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கேலரி மெரிஸ்டம் ஆர் பிரைமரி மெரிஸ்டம்ஸ். ஏன்னா அதுங்க பிரைமரி growthக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் தே அப்பியர் early in life of a plant and contribute to the formation of primary plant body. அதாவது முன்னாடியே வரனா ஃபர்ஸ்ட் நடக்கிறது தான் பிரைமரி growth. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு அளவுக்கு, அதுக்கப்புறம் தான் வித் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுங்க வந்து தே ஆர் ஃபவுண்ட் early in the plant and primary plant bodyனா அதுங்களோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பிரைமரியா இதுங்க தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. தி மெரிஸ்டம் தட் அக்கர் இன் மெச்சூர் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட்ஸ், particularly those that produce woody axis
and appear later than primary is known as secondary or lateral meristem. Secondary or lateral meristem. They are cylindrical meristems. So एक ये cylindrical meristem. Fascicular vascular cambium, intravascular vascular cambium and cork cambium are examples of lateral meristem. இதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? கரெக்ட். These are responsible for producing the secondary tissues. அதோட secondary growthக்கு இதுங்க தான் responsible. சரி. Following division of cells in both primary as well as secondary meristems, the newly formed cells become structurally and functionally specialized. Structurally and functionally the specialized and lose the ability to divide. Such cells தான் வந்து mature or permanent cells ன்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. During the formation of the plant body, specific region of apical meristem produce dermal tissues, ground tissue, vascular tissue. இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகே. சோ இப்போ சிம்பிள் பெர்மனன்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட்னா என்னன்னு தெரியும், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னா என்னன்னு தெரியும். ஓகே. பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன நீங்க திருப்பி கொடுத்துறாங்க. Permanent tissues do not generally divide further. Permanent tissue having all cells similar in structure. Having all cells similar in structureங்கிறது simple tissues. Many different types of cells இருக்கிறது complex tissues. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி இப்போ அடுத்து ஒன்னொன்னா பாத்துக்கலாம். பேரன் கைமா, தனியா கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா மூணுத்தையும் ஒரே பேஜ்ல பாத்துருவோம். ஓகேவா? ஒரு டிஃபரன்சியேஷன் டேப்லர் காலம் மாதிரி போட்டு ஒரே பேஜ்ல பாத்துரலாம். ஓகே. or else heading போடணும் கூட வேண்டாம். ஓகேவா? why to waste the space. சாரி கைஸ், கோட் ரொம்ப எப்பவுமே ஸ்லாண்டிங்காவே போகுது. now it is straight. ஓகே, ஸ்ட்ரைட்டா இருக்கு நம்புறேன். சோ இப்போ 3 பார்ட்டா பிரிச்சாச்சு. என்னென்ன 3 சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பேரன்கைமா, அதுக்கடுத்து கோலன் கைமா, அதுக்கடுத்து ஸ்க்ளீரன் கைமா. ஓகே, பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா. சரி, இப்போ பேரன் கைமான்னு எடுத்தோன்னா எங்களோட செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனோட செல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி இப்போ இதில் என்ன பண்றேன், ஒரு ரெட் கலர்ல ஓகே இந்த சர்க்கிள் ஒரே நிமிஷம் கைஸ், உங்களுக்கு கரெக்டா ஒரு பேத்தாலஜிக்கல் டயக்ராம் மாதிரி நான் மாற்றணும்னு ட்ரை பண்றேன். வெயிட், லெட் மீ ட்ரா சம் மோர் செல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிளை தூக்கி, சாரி அண்டு, ஓகே move forward. okay, சாரி இதை கொஞ்சம் நல்லா பெருசாக்கிடலாம். சரி வேண்டாம் கைஸ், பெருசாக்குனா தப்பா போயிருது. ஸோ இட் இஸ் பெட்டர் நவ், நம்ம சர்க்கிளே வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பேரன் கைமா செல்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ பேரன் கைமா செல்ஸை பத்தினா ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்னன்னு எழுதுறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதுங்க லிவிங் செல்ஸ். ஓகேவா? இதுங்க எல்லாம் லிவிங் செல்ஸ். ஓகே, லிவிங் செல்ஸ் மூலமா ஃபார்ம் ஆயிருக்கேன், இது ஒரு லிவிங் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஓகே,
இது எல்லாமே ஐசோ டயாமெட்ரிக்கா இருக்கும். ஓகேவா? ஐசோ டயாமெட்ரிக் எல்லாம் சிமிலர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் டயாமீட்டர் அதனோட ரேஞ்ச் திக்னஸும் ஓரளவுக்கு சேமா இருக்கும். ஓகேவா? ரொம்ப சேம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சேமா இருக்கும். இதுங்களோட ஷேப்னு பார்த்தா ரவுண்ட் ஷேப்டு, தென் ஓவல் ஷேப்டு, elongated and polygonal shaped, spherical shape, இந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேப்ஸ்ல இதுங்க இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ, சரி. ஓகே. அண்ட் இதுல நீங்க இந்த டயக்ராம்ல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த டயக்ராம்ல ஒரு சில விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செல்லுக்கு நடுவுலையும் லிட்டில் இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கா? இதை நான் போட்டதுனால இப்படி இருக்கு. எல்லாத்துலயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் லிட்டில் இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ். கரெக்டா? கரெக்ட். இதுல வெயிட், ரெட் கலர் யூஸ் பண்ணா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட் ஃபார் மார்க்கிங். லிட்டில் இன்டர் செல்லுலர் என்னது? செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. அதான் வந்து ரெண்டு செல்லுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ் சொல்லுவோம். கரெக்டா? கரெக்ட். ஸோ லிட்டில் இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் பிரசன்ட். ஓகே. நெக்ஸ்ட், அதுக்கடுத்து இதுங்களோட வாலை பாருங்க. தின் வாலா இருக்கா? தே ஹேவ் தின் செல்லுலோசிக் செல் வால். ஓகேவா? தின் செல் வால்னு போடலாம். ஓகேவா? தின் செல் வால். வால் எவ்வளவு அப்படியே தின்னா தானே இருக்கு, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது இல்ல. தின் செல் வால் மேடப் ஆஃப் என்னது? இல்ல, நான் தின் செல்லுலோசிக் செல் வால்னே போட்டுறேன். ஓகேவா? செல்லுலோஸ்னால மேடப்பான செல் வால். தின் செல்லுலோசிக் செல் வால். சரி ப்ரோ, ஓகே. இதுங்களோட ஃபங்க்ஷன் தான் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுங்களோட மெயின் ஃபங்க்ஷன் எஸ், அதாவது சிந்தசிஸ். என்னது? சிந்தசிஸ், செக்ரீஷன், அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? இந்த மூணு ஃபங்க்ஷன் எங்கேயாவது பண்ற மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த மூணு ஃபங்க்ஷன் எங்கேயாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல பேரன்கைமா செல்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிந்தசிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்டோட சிந்தசிஸோ ஏதோ நடக்குன்னா கண்டிப்பா அங்க பேரன்கைமா இருக்கும். இப்ப ஏதோ இடத்துல ஏதோ ஒரு செக்ரீஷன் நடக்குது, ஏதோ ஒரு ஜூஸோ இல்ல ஏதோ ஒரு ஆயிலோ ஏதோ ஒரு பல்போ ஏதோ ஒன்று செக்ரீட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். இல்ல அது வந்து ஸ்டோரேஜ் பாடி மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ பேரன்கைமா செல்ஸ் பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இட் இஸ் a லிவிங் செல். ஆமா, லிவிங் டிஷ்யூ. அது போக பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூல வந்து எல்லா செல்ஸும் ஐசோ டயாமெட்ரிக்கா இருக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஷேப்ஸ்ல இருக்கும். அண்ட் இதோட ஷேப்ஸ் எப்படி எப்படிலாம் வேரி ஆகலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு எல்லாமே ரவுண்டா இருக்கலாம், இல்ல எல்லாமே ஓவலா இருக்கலாம், ஆர்எல்ஸ் எல்லாமே எலாங்கேட்டடா இருக்கலாம், பாலிகோனலா இருக்கலாம், ஸ்பெரிக்கலா இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் இதுங்களோட வேரியேஷன் இன் ஷேப். ஓகே. அடுத்து நம்ம அதோட டயக்ராம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுங்களோட செல் வால் வந்து ரொம்ப தின்னான செல் வாலா இருக்கு, விச் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அதே மாதிரி அதுங்களுக்கு நடுவுல ரொம்ப ஸ்மால் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கு, லிட்டில் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸா இருக்கு. ஓகேவா? ஓகே. அதனோட ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா ட்ரிபிள் எஸ், சிந்தசிஸ், செக்ரீஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம கோலன் கைமேட்டஸ் செல்ஸ் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கோலன் கைமேட்டஸ் செல்ஸ். ஓகே, இதை நான் வரைகிறேன், வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்சிஆர்ல கொடுத்தா ஒரு மாதிரி சூப்பரான டயக்ராமா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு
பட் இப்போ ஏன்னு தெரியல, சம்மந்தம் இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு கோலன் கைமேட்டஸ் செல்ஸ் இப்படிதான் இருக்கும். இதுலயே ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற பண்ண வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிடுறேன். பிகாஸ் யாராவது அப்புறம் நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது அப்போ இதுக்கு மட்டும் தான் இருக்கும், இதுல இருக்காது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ப்ரோ ஏன் ப்ரோ எல்லா இடத்தையும் திக் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த எட்ஜஸ்ல மட்டும் ஏன் திக் பண்றீங்கன்னா, இது கோலன் கைமாவுடைய ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். ஓகேவா, இது போக இன்னும் இருக்கு. ப்ரோ இது என்ன ப்ரோ எல்லாம் ஓட்டனா எல்லாமே வேக்யூல்ஸ். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கட்டும். இதோட ஜென்ரல் கேரக்டர் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துருவோமா? பார்த்துடலாம் ப்ரோ. சரி, ஃபர்ஸ்ட் ப்ரோ இது லிவிங்கா நான் லிவிங்கா? இதுவும் லிவிங் டிஷ்யூ தான். ஓகேவா, இதுவும் சாரி, சாரி, இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ a லிவிங் டிஷ்யூ. சரி, ஒரு லிவிங் டிஷ்யூ. அண்ட் இது பாத்தீங்கன்னா லிவிங் டிஷ்யூ, எங்களோட ஷேப் வந்து இந்த மாதிரி பாலிகோனல் ஷேப்பா தான் இருக்கும். ஓகேவா, எப்படி இருக்கும்? தே ஆர் ஃபவுண்ட் இன் பாலிகோனல் ஷேப்ஸ் சொல்லலாம். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டா அந்த மாதிரி இல்லாம, ரவுண்டா இருக்காது பட் ஆமா, ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல். ஓகேவா, ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனலா இருக்கும். ஆர் பாலிகோனல். ஓகேவா, ஓகே ப்ரோ, பாலிகோனல். சரி, இது போக இதுல இன்னும் நிறைய என்ன இது இருக்கட்டும். இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருட்டா? பண்ணிருங்க ப்ரோ. சரி, இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் பென் சைஸ் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்க. சேஞ்ச் ஸ்டைல், இதுல 12 தான் காட்டும். ஓகே, நான் பென் சைஸ் 13 யூஸ் பண்ணேன். ஓகேவா, காரணம் டு ஷோ தட் இதுங்களோட செல் வால் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்ல பாருங்க திக்கனிங் இருக்கா? ஆமா ப்ரோ, எதனால நீங்க அந்த திக்கனிங் பண்ணீங்க? எஸ், வேண்டாம் வேண்டாம், இந்த திக்கனிங் இருக்குல்ல, இதை வந்து திக்கண்ட் செல் கார்னர்ஸ் போட்டுருமா? திக்கண்ட் கார்னர்ஸ், ஒரு நிமிஷம். ஓகே, திக்கண்ட் கார்னர். ப்ரோ இந்த திக்கனிங் எதன் மூலமாக இந்த திக்கனிங் வந்திருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன். திக் கார்னர்ஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 திங்ஸ். ஓகேவா, லெட் மீ யூஸ் திஸ் கலர். திக்கண்ட் கார்னர்ஸ் காரணம் செல்லுலோஸ், வெயிட் பண்ணுங்க சைஸ் குறைப்பா, செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ்,
hemicellulose and then pectose. ஓகேவா, and then pectose, hemicellulose and pectose. ஓகேவா, இந்த மூணும் இந்த கார்னர்ஸ்ல டெபாசிட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு திக்கனிங் அட் கார்னர்ஸ் நடக்குது. ஓகேவா, இந்த கார்னர்ல மட்டும் பாருங்க, கரெக்டா அந்த கார்னர்ல மட்டும் தான் திக்கனிங் இருக்கா. சோ திக்கனிங் அட் கார்னர்ஸ் நடக்கிறது எதனால? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டோஸ் காரணமாகத்தான். ஓகேவா, ஓகே ப்ரோ. அண்ட் இதுல நீங்க இன்னொரு விஷயம் நல்லா பார்க்கலாம். இதுல லார்ஜ் வேக்யூல் இருக்கு. கரெக்டா, என்ன இருக்கு? லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்குது. எஸ், இதுல ரெட் கலர் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். பொதுவாகவே பிளான்ட் செல்ஸ்னால இது இருக்கதான் செய்யும். லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் ஆர் எல்ஸ் லார்ஜ் வேக்யூல். சரி, ஓகே. இந்த கோலன் கைமால இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். Found as patches or homogeneous layer. ஒரு நிமிஷம். ஓ, பென் சைஸ் சிறுசாக்கணும், பெருசாக்கல. ஓகே 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 ஓகே. Found as patches or homogeneous layer. ப்ரோ அப்படின்னா இதுங்க ஒன்னு ஃபுல் ஒரு லேயர் ஃபுல்லா கோலன் கைமாவா அப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில சின்ன சின்ன பேட்சா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கொத்தா ஒரு ஸ்மால் ஏரியால மட்டும் கோலன் கைமா இருக்கும், சுத்தி வேற ஏதோ ஒன்று இருக்கும். அது மாதிரி திரும்பி இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் கொஞ்சோண்டு கோலன் கைமா இருக்கும், சுத்தி வேற ஏதாவது இருக்கும். அது மாதிரி பேச்சஸாகவும் இருக்கலாம், இல்ல ஹோமோஜீனஸாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஃபவுண்ட் அஸ் பேச்சஸ் ஆர் ஹோமோஜீனஸ் லேயர். ஓகே, சரி. அண்ட் அது போக இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. புரியலனாலும் பிரச்சனை இல்ல, நான் அதை உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகேவா, present in hypodermis of dicot roots, sorry, dicot stem. ஓகேவா, found in hypodermis of dicot stem. ஓகே, மோஸ்ட் dicot stemல இருக்கும், not in all. அண்ட் அது போக வெயிட், இதோட ஃபங்க்ஷன் சொல்லுது இடம் இருக்காது போலயே. ஓகே. They often contain chloroplast. ஓகேவா, often contain chloroplast. இதுல அதிகபட்சம் நீ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்க ஒரு கோலன் கைமெட்ட செல்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது இதுல குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, ஓகே ப்ரோ. இதுங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இதுங்களோட மெயின் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரென்த் தான். என்னது? ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. திஸ் கலர் ரைட். ஃபங்க்ஷன் எடுத்து அதுங்களுக்கு ஸ்ட்ரென்த். ஓகேவா, இந்த யங் ஸ்டெம் இல்ல பிடிஓ எல்லாம் இருக்குது இல்ல, அதுல இதுங்க தான் இந்த ஸ்ட்ரென்த்தையே கொடுக்கும். அதுங்க கிரீனாவே இருந்தாலும் அதுங்க அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா அந்த அவ்வளவு காத்தடிக்கும் போது ஆடிக்கிட்டே தான் இருக்கே தவிர டக்குன்னு உடஞ்சு விழல. காரணம் இதுங்க தான் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதுங்க எங்க இருக்கும்? யங் ஸ்டெம் அண்ட் ஒரு நிமிஷம் அண்ட் பிடிஓல். ஓகேவா, பிடிஓல் என்ன ஞாபகம் இருக்குல்ல, நம்ம மார்பாலஜிலே படிச்சோம். அந்த லீஃபோடைய அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் பிடிஓல். கரெக்டா? கரெக்ட். ஓகே, சோ பேரன் கைமா கோலன் கைமாக்கு அடுத்து ஸ்க்ளீரன் கைமா அடுத்து பார்க்க போறோம். சரி ப்ரோ,
ஃபர்ஸ்ட் இதோட டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி இது லிவிங் டிஷ்யூவா டெத் டிஷ்யூவா? திஸ் இஸ் a dead or else non-living tissue. நான் டெட்னே போட்டுரும். ஓகேவா? திஸ் இஸ் a dead tissue. ப்ரோ அது எப்படி ப்ரோ செல்னா உயிர் இருக்குன்னா இல்ல. இந்த இடத்துல சொல்ல போனா செல் வால் மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள புரோட்டோபிளாசமே இருக்காது. ப்ரோ சைட்டோபிளாசம் இருக்காதுன்னு சொல்லுங்க. அது என்னது புரோட்டோபிளாசம்னா? அது என்னது? நாங்க கேள்விப்பட்டதே இல்லையேனா? வெயிட், சைட்டோபிளாசம் இல்ல, புரோட்டோபிளாசம் ஆப்சென்ட். ஓகேவா? புரோட்டோபிளாசம் ஆப்சென்ட். இப்போ புரோட்டோபிளாசம்னா என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. சைட்டோபிளாசம்னா என்ன ப்ரோ? ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ப்ரோ. அதாவது அந்த நியூக்ளியஸை தவிர்த்து அண்ட் அவுட்டர் கவரிங் அந்த செல் வால், செல் மெம்பரேன் இதெல்லாம் விட்டுட்டு செல்லுக்குள்ள அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், அதை தான் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்றோம். எஸ், யூ ஆர் ரைட். புரோட்டோபிளாசம்னா இந்த சைட்டோபிளாசம்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் இதெல்லாம், அதாவது ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துதான் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். இதுல புரோட்டோபிளாசம் ஆப்சென்ட்னா என்ன அர்த்தம்? செல்லுக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல, வெளியே இருக்கக்கூடிய அந்த செல் வால் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இதுல செல் வால் மட்டும்தான் இருக்கு. செல் வால், அந்த செல் வால் எதனால மேடா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின். என்னது? லிக்னின்னால மேடா இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இப்ப இந்த ஸ்க்ளீரன் கைமால பேசிக்கா 2 வகை இருக்கு. என்னது? 2 டைப் இருக்கு. முதல் டைப் வந்து இப்படி இருக்கும். ரெண்டாவது டைப் வந்து நம்மளோட ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஓகே. ஓகே. அதே மாதிரி இங்க தேவைப்படாது. ஓகே சரி. ஓகே. சரி. சோ இப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், அப்படி இருக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? we have named it. சோ இத வந்து ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? we call it fibers. ஓகேவா? அண்ட் இதத்தான் நம்ம ஸ்க்ளீரிட்னு சொல்லுவோம். ஸ்க்ளீரன் கைமா மாதிரி ஸ்க்ளீரிட். ஓகேவா? ஸ்க்ளீரிட். ஓகே. சோ நீங்க இதை பார்த்தோன்னே சொல்லிடுறோம் ஃபைபர்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ. ஃபைபர்ஸ் வந்து தின்னா இருக்கு. ஆமா, தின்னா இருக்கு. அண்ட் எலாங்கேட்டடா இருக்கு. ஆமா, பிடிச்சி இழுத்த மாதிரி எலாங்கேட்டடா இருக்கு. எலாங்கேட்டட் அண்ட் ப்ரோ ஸ்லெண்டரா இருக்கு. அதாவது டேப்பரிங் அட் எண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. எஸ், ஸ்லெண்டரா இருக்கு. ஓகே. இந்த ஃபைபர் எடுத்தீங்கன்னா இதுங்க எப்பவுமே தே அக்கர் இன் குரூப்ஸ். ஓகேவா? தே அக்கர் இன் குரூப்ஸ். ப்ரோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோகோனட் பாத்துறீங்களா? தேங்காயில மேல முடி முடியா இருக்கும் தெரியுமா? அந்த முடி எல்லாமே ஃபைபர் தான். உங்களுக்கு தேங்காய் நெய்ய ஒரு முடி மட்டும் பெருசா இருந்திருக்கா? அப்படி கிடையாது, ஏகப்பட்ட முடியா இருக்கும். கரெக்டா? சோ அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் ஆன் கோகோனட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைபர். ஓகேவா? ஓகே. இங்க எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுத்திருக்கிறது ஜூட், சணல் கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சணல், தென் ஹெம்ப் அண்ட் ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு. ஓகே. ஜூட், ஹெம்ப், ஃபிளெக்ஸ். ஓகேவா? ஓகே சரி. இதே இது நம்ம ஸ்க்ளீரிட் பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம், சென்டர்ல இருக்கு தெரியுமா கேவிட்டி?
இதைத்தான் நம்ம வந்து லூமென் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்ட்ரல் இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம்? லூமென் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் தி லூமென் அண்ட் இங்க இதுதான் லூமென். லூமென் இதுல நீங்க பார்த்தாலே தெரியும், இதுல கொஞ்சம் பெரிய லூமனா இருக்கு, இதுல ரொம்ப சின்ன லூமனா இருக்கு. கரெக்டா? கரெக்ட். சரி. அண்ட் அது போக இதுல ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி உள்ள வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு பைப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் நம்ம பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இதுதான் பிட்ஸ். சரி. இங்க இருக்கிற இதுவும் பிட்டு தான். பட் இங்க இருக்கிற பிட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல பிரான்சிங் எதுவுமே இருக்காது. இதுல பிட்ஸ் வந்து பிரான்ச்சடா இருக்கும். ஓகேவா? வேணா ரெண்டுத்தையும் சேம் இதாவே நேம் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். இதைத்தான் நம்ம பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இந்த பிட்ஸும் வித்தியாசமா தான் இருக்கு. இங்க வந்து ஃபைபர்ஸ்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு? அன்பிரான்ச்சடா கொஞ்சோண்டு இருக்கு. பட் இங்க நிறையவும் இருக்கு, பிரான்ச்சடாவும் இருக்கு. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. இது டேப்பரிங் டென்ஸா இருக்கு, இது அப்படி டேப்பரிங்லாம் நடக்கல. ஓகேவா? ஓகே. செல்வால் மேடப் ஆஃப் லிக்னின் தான் ரெண்டுத்திலயுமே. சரி. இப்போ ஸ்க்ளீரிட் பக்கம் வருவோம். ஓகேவா? இப்போ ஸ்க்ளீரிட் பக்கம் வருவோம். ஸ்க்ளீரிட் எடுத்தோம் அப்படின்னா இது ஷேப் எப்படி இருக்கு? ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல்னு சொல்லலாம் ப்ரோ. சாரி, ஸ்பெரிக்கல், ஸ்பெரிக்கல் இல்லைன்னா ஓவல் இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல். சரி. இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா seed coat of ஒரு நிமிஷம், எனக்கு தெரிஞ்சது இடம் பத்தாது. So I'll reduce the pen size and zoom in பண்ணி எழுதிடுறேன். எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா it is found in the seed coat of legumes. அதுக்கப்புறம் டீ லீவ்ஸ், தேயிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டீ லீவ்ஸ். தென் டீ லீவ்ஸ்க்கு அடுத்து fruit walls of nuts and pulp of GPS. அது என்னது ப்ரோ GPS அப்படின்னா? கோவா, பியர் அண்ட் சப்போட்டா. ஓகேவா? பல்ப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் கோவா, பியர் அண்ட் சப்போட்டா. அதைத்தான் GPS அப்படின்னு சொல்லி சின்ன நிமோனிக் மாதிரி வச்சிருக்கோம். கோவா, பியர் அண்ட் சப்போட்டா இதுங்களோட பல்ப்ல இருக்கும். சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸ்ல இருக்கும். லெக்யூம்னா என்னது? நம்மளோட ஃபேபேசிய ஃபேமிலி. ஞாபகம் இருக்கா? 9+1 டயடெஃபஸ் கண்டிஷன். இந்த பி, பீன் அதெல்லாம் இருக்கக்கூடியது, வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் உள்ளது. இதெல்லாம் எதோட நான் கனெக்ட் பண்றேன்? தீஸ் ஆர் ஆல் கனெக்டட் டு மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். உங்களுக்கு ஒரு நல்ல கொஸ்டின் கேட்கலாம். ஃபேபேசிய ஃபேமிலியோடைய சீட் கோட்ல என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ இருக்கும்? பேரன் கைமாவா, கோலன் கைமாவா, ஸ்க்ளீரன் கைமாவா, இல்ல நன் ஆஃப் தி அபோவா அப்படின்னு கேட்டா டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்காத நிறைய பேரு கண்டிப்பா ஆன்சர் பண்ணவே முடியாது. லெக்யூம்ஸ் அப்படின்னா ஃபேபேசியா அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்போ நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், ஈஸி. ஸ்க்ளீரிடுங்கிறது சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸ்ல இருக்கும். சோ அப்போ அதுவும் லெக்யூம் தான், அதோட சீட் கோட்ல தான் கேக்குறாங்க, சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ தான் கேக்குறாங்க. சோ அப்போ ஆன்சர் ஸ்க்ளீரிட். புரியுதா? இந்த மாதிரி நீங்களா தான் கொஸ்டின்ஸ் உருவாக்கணும். எங்க இருந்து கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் கொண்டு வரணும். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் என்சிஆர்டில தான் வரும். பட் ஆனா அது எப்படி வரும் அப்படிங்கறதா மேட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஸ்க்ளீரிட் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்சிஆர்டி ரீடிங் பண்ணிட்டு அடுத்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ பார்க்கலாம். ஓகேவா? அங்க என்சிஇஆர்டி ரீடிங் இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் முடிச்சுட்டு போயிடலாம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அவர் பேரன் கைமா. ஏன்னா இங்க பாருங்க எல்லாம் ஓரளவுக்கு ஒரே சைஸ்ல இருந்த மாதிரி இருக்கா? ஆமா, ஐசோ டயமெட்ரிக்கா இருக்கு அண்ட் வித் லிட்டில் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ இது என்னது? பேரன் கைமா. ஓகே. அடுத்து இது ப்ரோ நம்மளுக்கு வந்து
கார்னர்ஸ்ல திக்கனிங் இருக்கு ப்ரோ. ஓகே. அண்ட் லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கு ப்ரோ. ஓகே. அப்ப இதுதான் நம்மளுடைய கோலன் கைமா. கரெக்டா? ஆமா ப்ரோ, கோலன் கைமா. செல் வால் இருக்கு, கரெக்ட். தென் வேக்யூல் இருக்கு, புரோட்டோபிளாசம் இருக்கு, திக்கண்ட் கார்னர்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து இங்க பாருங்க ப்ரோ, இது வந்து நம்மளோட ஃபைபர் ப்ரோ, அண்ட் இது நம்மளோட ஸ்க்ளீரட் ப்ரோ. எஸ், இது நம்மளோட ஃபைபர் அண்ட் இது நம்மளோட ஸ்க்ளீரட். சரி, இதுல உள்ள இருக்கிற லூமன் என்னது? எம்டி ஸ்பேஸ். அது போக என்ன இருக்குன்னு பாருங்க, புரோட்டோபிளாசம் இருக்கா என்ன? இல்ல ப்ரோ, புரோட்டோபிளாசம் இல்ல. இப்ப நீ பேரண்ட் கைமால பாரு, வேக்யூலே இல்லாம ஃபுல் புரோட்டோபிளாசமா இருக்கு. இங்க வேக்யூல், லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கு, பெரிஃபரியில அந்த புரோட்டோபிளாசம் இருக்கு. கரெக்டா? பெரிஃபரினா சுத்தி பார்டர்ல நம்மளோட புரோட்டோபிளாசம் இருக்கு. பட் இதுல புரோட்டோபிளாசமே கிடையாது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இதுல செல் வால் இருக்கு, லிக்னினால மேடப்பான செல் வால். ஓகேவா? ஓகே. சோ அந்த லிக்னினால மேடப்பான செல் வாலுக்குள்ள வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுல பாருங்க, அந்த லிக்னின் செல் வால் எப்படி இருக்கு? திக்கண்டா இருக்கு. இந்த பிங்க் கலர் தான் லிக்னின். சோ இப்ப இங்க பாரு, எவ்வளவு திக்கண்டு செல் வால்ஸ் இருக்கு பாரு. திக் செல் வால். அதுல மிச்சம் இருக்கிற அந்த இடம் தான் நம்மளோட பிட். கரெக்டா? பிட் ஒரு ஓட்ட மாதிரி கரெக்டா உள்ள போகுது. சோ பிட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் என்னது? பிரான்ச்சடா இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இது நம்ம ஸ்க்ளீரட், இது நம்ம ஃபைபர். வாங்க ரீட் பண்ணுவோம் என்சிஆர்டி. A simple tissue is made of only one type of cells. The various simple tissue, simple tissue na நமக்கு என்னன்னு தெரியும். ஓகே. various simple tissues எடுத்தோம்னா parenchyma, collenchyma and sclerenchyma. ஓகே. parenchyma forms the major component within the organ. இத சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல parenchyma தான் இருக்கும். ஓகேவா? அதிகபட்ச இடத்துல parenchyma தான் இருக்கும். சரியா? அது போக ஒரு சில இடத்துல தான் கோலன்கைமா அண்ட் ஒரு சில இடத்துல தான் நம்மளோட ஸ்க்ளீரன்கைமா இருக்கும். ஸ்க்ளீரன்கைமோட மெயின் வேலைன்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் என்ன சொல்றது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஏன்னா இங்க டெட் டிஷ்யூஸ். கரெக்டா? சோ இதுங்க மேல நீங்க எவ்வளவு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் இதுங்க தாங்கிக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு தாங்கிக்கும். மிச்ச செல்ஸ்னா மேபி பர்ஸ்ட் ஆகலாம், அதுங்க லிவிங் செல்ஸ். பட் ஆனா இங்க இது லிவிங்லாம் கிடையாது. சோ அந்த பிரச்சனையே இல்லை. ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம எப்படி நம்ம கோலன்கைமாக்கு இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம்னு பார்த்தோமோ, அதே மாதிரி ஸ்க்ளீரன்கைமாக்கு இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். ஓகேவா? ஓகே. அங்க எழுத இடம் இல்ல, சோ இப்போ இங்க சொல்லிடுறேன். தி செல்ஸ் ஆஃப் தி parenchyma are generally isodiametric. They may be spherical, oval, round, polygonal or else elongated. Okay. Their walls are thin cell wall இருக்கும். அதுவும் made up of cellulose. So அதனால தான் நான் டயகிராம்ல என்ன போட்டிருப்பேன், thin cellulosic cell wall னு போட்டிருக்கேன். They may either be closely packed, ரொம்ப க்ளோஸாவும் இருக்கலாம், இல்லனா சின்ன சின்ன இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கலாம். ஓகே. இதோட வேரியஸ் ஃபங்க்ஷன் என்னது? சிந்தசிஸ், போட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரீஷன். ஓகேவா? போட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் செக்ரீஷன். அடுத்து கோலன்கைமா. கோலன்கைமா occurs in layers below the epidermis. எபிடர்மிஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. எபிடர்மிஸ்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அடுத்த லேயர் தான் நம்ம வந்து ஹைப்போடெர்மிஸ்னு சொல்லுவோம். ஹைப்போனா கீழே. கரெக்டா? சோ அப்ப எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால இதை ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்லிருக்கேன், ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம்ல இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, சோ அதைத்தான் இங்க கொடுக்குறாங்க. occurs in layer below epidermis in most of the dicot plants. ஓகேவா? டைகாட் பிளான்ட்டோட ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு லைன் ஃபுல்லா எழுத்து சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைகாட் பிளான்ட்ஸ். ஓகே. இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் அஸ், இது வந்து ஹோமோஜினஸ் லேயராகவும் இருக்கலாம், இல்லைன்னா பேச்சஸாவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இட் கன்சிஸ்ட் ஆஃப் செல் வால் விச் ஆர் much thickened at the corners due to deposition of cellulose, hemicellulose and pectin. Pectin or pectose. ஓகேவா? pectin, cellulose, hemicellulose இந்த மூணுத்தோடைய டெபாசிஷன் காரணமா அதோட செல் வால் என்னவாயிரும், கார்னர்ஸ்ல ரொம்ப திக்கனிங் ஆயிரும். ஓகேவா? ஓகே. கோலன்கைமாட்ட செல்ஸ்மே ஓவலா இருக்கலாம், இல்ல ஸ்பெரிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா பாலிகோனலா இருக்கலாம். ஓகேவா? and often they contain chloroplast. okay. They can assimilate food when they contain chloroplast. அதான் இதுங்களால ஃபுட்டை உருவாக்க முடியும். குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சுன்னா இதுங்க ஃபுட்டை உருவாக்க முடியும். ஓகேவா? ஓகே. இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் ஆர் ஆப்சென்ட். இது ரொம்ப முக்கியம். டயகிராம்லயே நம்ம பார்த்திருக்கோம், இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்காது. கரெக்டா? கரெக்ட். They provide mechanical support. ஓகே. for the growing parts. சரி. plants such as young stem and petiole of a leaf. சரி. so next அடுத்து ஸ்க்ளீரன்கைமா.
It consists of long narrow cells with thick and lignified cell wall. என்னது lignified cell wall? Cellulosic cell wall na cell wall is made up of cellulose, correct? அதே மாதிரி lignified cell wall na என்ன அர்த்தம்? Cell wall is made up of lignin. ஓகேவா? ஓகே. Having a few or numerous pits. ஒன்னு இல்ல பல நிறைய பிட்ஸ் இருக்கலாம். இந்த இதெல்லாம் ஒரு சில பிட்ஸ் தானே இருக்கு, ஒரு சில ஓப்பனிங்ஸ் தானே இருக்கு. பட் இதுல பாரு ஏகப்பட்ட ஓப்பனிங் இருக்கா. சோ அதத்தான் சொல்றாங்க. ஓகே. They are usually dead. Yes, நம்ம பார்த்தோம் இதுங்களா டெட் தான். ஓகே. And without protoplasts, அதாவது without protoplasm, உள்ள செல்லுக்கு உள்ள எதுவுமே இருக்காது, வெறும் செல் வால் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இங்க டெட் டிஷ்யூஸ். ஓகேவா? ஓகே. On the basis of variation in form, structure, origin and development, ஸ்க்ளீரன்கைமாவை நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். பேசிஸ் ஆஃப் என்னது? வேரியேஷன் இன் ஃபார்ம், ஸ்ட்ரக்சர், ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட். ஸ்க்ளீரன்கைமா மே பி எய்தர் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்க்ளீரிட்ஸ். ஃபைபர்னு எடுத்தோம்னா they are thick walled, elongated and pointed cells, அதாவது எண்ட்ல பாயிண்டடா இருக்கும். ஓகேவா? டேப்பர்டு செல்ஸ். ஓகே. ஜெனரலி அக்கரிங் குரூப்ஸ், அதுங்க அக்கரிங் குரூப்ஸ் எழுதிருக்கேன் மேலேயே. இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ஸ். ஓகே. அதாவது ஸ்க்ளீரிட்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா they may be spherical, oval or cylindrical. And இதுல highly thickened dead cells. இதுங்கெல்லாம் இதுங்களோட செல் வால் எவ்வளவு தூரம் திக்கனிங்கா இருக்குன்னு பாருங்க. with very narrow cavity, அதாவது இதுல வந்து லூமன் வந்து வெரி ஸ்மால் லூமன் தான். உங்களுக்கு இதுலயே பாருங்க, இந்த எம்டி ஸ்பேஸா ஒயிட் ஸ்பேஸா இருக்கதா லூமன். சரியா? நீங்க ஃபைபர்ல பாருங்க இவ்வளோ பெரிய லூமன் இருக்கு. பட் இதே இது நம்மளோட ஸ்க்ளீரிட்ல பாருங்க இவ்வளோண்டு லூமன் தான் இருக்கு. இது பெருசா இல்ல இது பெருசா? இதுதானே பெருசு. இதுல எவ்வளவு சின்ன லூமன் ஆயிருச்சு. சோ அதத்தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, நல்லது. These are commonly found in the fruit walls of nuts. எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க, கொடுத்திருக்காங்க. fruit walls of nuts, pulp of fruits like guava, pear, sapota. இதுதான் ஜிபிஎஸ்னு சொன்னேன். ஓகேவா? கோவா, பியர் அண்ட் சப்போட்டா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தானே. வெயிட் பண்ணுங்க, let me mark it in red. Fruit walls of nuts, pulps of fruits like GPS, then seed coats of legumes and leaves of tea. அதாவது tea leavesல இருக்கும். Then sclerenchyma provides mechanical support to organs. ஓகேவா? ஓகே. இதோட நம்மளுக்கு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகேவா? என்னது? காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். சரி, அது இந்த இருக்கு. இதுதான் இதுக்கு மோஸ்டா வந்து நான் டயக்ராம் ரஃப் டயக்ராமா தான் போடுவேன். ஓகேவா? அக்யூரேட் டயக்ராம்ஸ் இந்த மாதிரி மேல போட்ட மாதிரி ப்ரோ இதா நீங்க போடுறது அக்யூரேட்னா சரி ஓகே, ஏதோ ஓரளவுக்கு இதோட மேட்ச் ஆச்சு இல்ல. பட் இதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்க்கு நான் இனிமே அப்படி போட மாட்டேன். ஓகேவா? இன்ஸ்டெட் புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு இப்ப இது வந்து இது ஒரு வெசல் மெம்பர்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு மேல இன்னொரு வெசலா அடுக்கிக்கிட்டே போவாங்க. நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் எப்படி போடுவேன்னா இது ஒரு இது ஒரு வெசல் மெம்பர், அதுக்கடுத்து இது ஒரு வெசல் மெம்பர், இந்த மாதிரி ரொம்ப ரஃபா தான் போடுவேன். ஓகேவா? பிகாஸ் இதோட அக்யூரேட் ஸ்ட்ரக்சர்லாம் என்சிஆர்டில கொடுத்துருக்கிறதே போதும். இதை பார்த்து தான் நீங்க படிச்சாகணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பார்த்துடலாமே. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவோட நம்ம சாப்டரை முடிச்சிடலாம். ஓகே. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? மேலேயே பார்த்தோம்ல, இந்த பெர்மனன்ட் டிஷ்யூவோட இதுலயே 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ்க்கு. என்னது? முதல் ஜைலம், ரெண்டாவது ஃப்ளூயம். நம்மளுக்கு ஜைலம் ஃப்ளூயம் பத்தி பேசிக்கா நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டா 2 விஷயம் தெரியும். அண்ட் ஜைலம் ஃப்ளூயம்ல என்னென்ன காம்பனன்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும், 9th படிச்சிருக்கோம். சரி, அது தெரியலனா கூட ஓகே. இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும், ஜைலம் என்ன ஃபங்க்ஷன், ஃப்ளூயம் என்ன ஃபங்க்ஷனுங்கிறது மோஸ்ட்லி 90% பீப்புளுக்கு தெரியும். தெரியலனாலும் ஓகே, இப்போ நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமே மறக்கவே மறக்காதீங்க. ஃப்ளூயம், ஃபூ அப்படிங்கிற வார்த்தை வருதா? ஃப்ளூயம், அதுல ஃபூ அப்படிங்கிற வார்த்தை வருதா? ஃபூனா ஃபுட். சோ ஃப்ளூயம் வந்து ஃபுட் பார்ட்டிகிள்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வெசல்ஸ். ஓகேவா? ஃப்ளூயம் என்னது? நம்ம உடம்புல எப்படி பிளட் வெசல்ஸ் இருக்கு பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அது வழியா தானே பிளட் டிராவல் ஆகுது. அதே மாதிரி ஃப்ளூயம்ங்கிறது பிளான்ட்ல இருக்கக்கூடிய வெசல்ஸ், அது மூலமா தான் அதுங்களுக்கு ஃபுட் டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேவா? சரி, ஃப்ளூயம் ஃபுட்டை டிரான்ஸ்பர் பண்ணா சாப்பிட்ட அப்புறம் தண்ணி தாகம் எடுக்கும்ல, அப்ப தண்ணியை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? நம்மளோட ஜைலம் தேவை. சோ ஃப்ளூயம் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஜைலம் நம்மளோட வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஃப்ளூயம் இஸ் ஃபார் ஃபுட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஜைலம் இஸ் ஃபார் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்.
ஸோ இப்போ ஸ்டார்டிங் நம்ம ஜைலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸ்டார்டிங் வித் ஜைலம். ஓகே, எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஜைலம் அப்படிங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் பேர்லயே என்ன இருக்கு, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் டிஷ்யூ. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், இதுல என்னென்ன செல்ஸ் இருக்கு ஆர்எல்ஸ் இதோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாக்குறோம். ஜைலம் இஸ் மேட் அப் ஆஃப் 4 காம்பனன்ட்ஸ். என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் ட்ரக்கீடு. முதல் விஷயம் என்னது? ட்ரக்கீடு. ரெண்டாவது வெசல். எஸ், இப்படி போட்டதான் கரெக்டா இருக்கும். வெசல். மூணாவது ஜைலம் ஃபைபர். எக்ஸ் ஃபைபர் இல்ல, ஜைலம் ஃபைபர். ஓகேவா, ஜைலம் ஷார்ட்டா எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். சோ ஜைலம் ஃபைபர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ல ஜைலம் பேரன்கைமா. ஓகேவா, ஜைலம் பேரன்கைமா. இந்த 4 தான் இதோட மேஜரான காம்பனன்ட்ஸ். ஓகே, பட் இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெசல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ஜிம்னோஸ்பம்ஸ். ஓகேவா, ஜிம்னோஸ்பம்ஸ்ல வெசல்ஸ் இருக்காது. ஓகே, ஜிம்னோஸ்பம்ஸ்ல வெசல்ஸ் இருக்காது. வெசல்ஸ் ஆஞ்சியோஸ்பம்ல தான் இருக்குது. ஓகே, சோ இப்ப ட்ரக்கீட் அப்படின்னு எடுத்தோம்னா, இதுல இன்னொரு விஷயம், ஜைலம் பேரன்கைமா. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இப்படி போட்டதோட இட் இஸ் பெட்டர் இதை இப்படி போட்டிருக்கலாம். ஓகேவா, இதுல ஜைலம் பேரன்கைமா தான் ஒன்லி லிவிங் டிஷ்யூ. ஓகேவா, மிச்சம் 3மே டெட் தான். ஒன்லி லிவிங் டிஷ்யூ, இது மட்டும்தான் லிவிங். இவங்க கொடுத்திருக்க இந்த லிஸ்ட்லயே இது ஒண்ணுதான் லிவிங், மிச்சம் எல்லாமே டெட் தான். ஓகேவா, ஓகே ப்ரோ. இதுல இந்த ட்ரக்கீட் அண்ட் வெசல் தான் மெயினா வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ். ஓகேவா, இதுங்க தான் மெயினா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. H2O வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை மெயினா பண்ண போறது இந்த ட்ரக்கீட் அண்ட் வெசல் தான். ஓகேவா, ஓகே. ஜைலம் ஃபைபர் நம்மளுக்கே தெரியும், அது ஒரு டெத் செல்லு. அண்ட் இதுல என்ன இருக்கும், ஆப்ளிட்டரேட்டட் லூமன் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்சிஆர்டில கொடுத்திருப்பாங்க. என்னது? ஆப்ளிட்டரேட்டட் லூமன். வாட் இஸ் இட்? ஆப்ளிட்டரேட்டட் லூமன். ஆமா ப்ரோ, ஆப்ளிட்டரேட்டட்னா என்னது? ஆப்ளிட்டரேட்டட் அப்படின்னா இட் மீன்ஸ் அதுல செல் வால் ரொம்ப திக்கன் ஆகி உங்களுக்கு உள்ள போற அந்த நடுவுல இருக்கிற லூமன் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கும். புரியுதா? கம்ப்ளீட்டா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம மேல பார்த்த அந்த ஸ்க்ளீரிட் அதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு உள்ள போறதுக்கு அந்த பிட்ச் எல்லாம் இருந்துச்சுல்ல, நீங்க கீழே இருந்துச்சா, இந்த பிட்ச் கூட இப்போ ஓப்பனா இருக்காது, ஃபுல்லா அப்படியே கவர் ஆகி இருக்கும். அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அதைத்தான் நம்ம ஆப்ளிட்டரேட்டட் லூமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஜைலம் ஃபைபர் வந்து ஆப்ளிட்டரேட்டட் லூமன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ட்ரக்கீடு, வெசல், ட்ரக்கீட், வெசல், ஜைலம் ஃபைபர், ஜைலம் பேரன்கைமா. சரி, ஓகே. பேரன்கைமா நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், அதோட ஃபங்க்ஷன் என்னது ப்ரோ? பேரன்கைமோட ஃபங்க்ஷன் வந்து மோஸ்டா ஸ்டோரேஜ் இல்ல சிந்தசிஸ் இல்ல செக்ரேஷன் சொல்லியிருக்கீங்க. எஸ், இந்த இடத்துல பேரன்கைமோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா அதுங்களோட ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் தான். என்ன ஸ்டோர் பண்ண போகுது? ஸ்டோர்ஸ் ஸ்டார்ச். என்ன ஸ்டோர் பண்ணும்? ஸ்டார்ச், லிப்பிட்ஸ், ஸ்டார்ச், லிப்பிட்ஸ் பிளஸ் டேனின்ஸ். லிப்பிட்ஸ் அண்ட் டேனின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல். ஓகேவா, டேனின்ஸ் அப்படிங்கக்கூடியது அது ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த டேனின், லிப்பிட், ஸ்டார்ச் இதெல்லாம் பேரன்கைமா ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஜைலம் ஃபைபர்னா அதை பத்தி ஆப்ளிட்டரேட்டட் லூமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் என்சிஆர்டில இருக்கு. ஓகே, தென் ஜைலம் பேரன்கைமா ஒண்ணுதான். அந்த 4த்துலயுமே ஒரே ஒரு லிவிங் ஜைலம் பேரன்கைமா தான்.
and it stores starch, lipid and tannins. ஓகே, நம்ம இந்த ட்ரக்கீட் அண்ட் வெசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி போடுறேன். ஓகேவா, ட்ரக்கீட் அண்ட் வெசல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, கஷ்டப்பட்டு வரேங்க, திரும்பி அது ஆட்டோ கரெக்ட் ஆயிருச்சு. ஓகே, இது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னா ஓகே, 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 பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த வெசல்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு திக்கனிங் இருக்கும். இதுல வந்து வெசல்ஸ் ஆர் என்சிஆர்டில கொடுத்திருக்கிற, சாரி இது வெசல் இல்ல, ட்ரக்கீடு. ட்ரக்கீட்லாம் வந்து திக் அண்ட் லிக்னிஃபைடு செல் வால் உள்ளது. என்னது? திக் அண்ட் லிக்னிஃபைடு செல் வால் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ். இதுங்கன்னா திக் அண்ட் லிக்னிஃபைடு செல் வால் இருக்கும். ஓகேவா, லிக்னிஃபைடு செல் வால் இருக்கும். ஆஸ் யூஷுவல் டெட்டுங்கிறப்போ புரோட்டோபிளாசம் இருக்காது. ஓகேவா, பட் ஆனால் அதை மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளுக்கு. திக் அண்ட் லிக்னிஃபைடு செல் வால். ஓகே, அண்ட் இதுல லிக்னிடோட டெபாசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் வால்ல தான் இருக்கும். ஓகேவா, அது வந்து இன்னர் லேயர்ல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் திக்கனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டில. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தட் லிக்னின் வந்து உள்ள டெபாசிட் ஆயிருக்கும். உள்ள எப்படி டெபாசிட் ஆயிருக்குன்னா, எய்தர் இந்த மாதிரி ஸ்பெரிக்கல், ஐ மீன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா டெபாசிட் ஆயிருக்கலாம் லிக்னின். ஓகேவா, இல்லனா இதுல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லேட்ரலா, புரியுதா, அந்த சிலிண்டரோட லேட்ரல் சைட்ல இப்படி கூட டெபாசிட் ஆயிருக்கலாம். ஓகேவா, ஓகே சரி. ஓகே, லிக்னின் டெபாசிஷன். சரி, ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம் டேப்பரிங் அட் எண்ட்ஸ். ஒரு டியூப் லைக் எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கு, திக்கா இருக்கு, அதாவது திக் செல்வால் உள்ளது, அதுவும் லிக்னிஃபைடு செல்வால். சரி, ஸோ இது என்னது? திஸ் இஸ் அவர் ட்ரக்கீடு. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ட்ரக்கீடு. ஓகே, அடுத்து நான் இப்போ வரைய போறது வெசல்ஸ். என்ன வரைய போறேன்? வெசல்ஸ். அது ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தான். ஓகேவா, வெசல்ஸோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதையும் நம்ம வந்து வெசல் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வெசலோடைய ஒரு மெம்பர். ஓகேவா, ஓகே. ஓகே, ஸோ வெசல் மெம்பர்னு சொல்லுவோம். இதுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இப்படி நடுவில் நடுவில் பெர்ஃபோரேஷன்ஸ் இருக்கும், அதாவது ஓட்ட ஓட்டையா இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இது ரொம்ப தூரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் லேசர் டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துடுறேன். எரேசர் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. ஓகே, ஆஹா, இது ரொம்ப மேல போயிருச்சு. ஸோ இப்போ திருப்பி கீழே கொண்டு வரணும். ஓகே, இப்போ இதுல ஒவ்வொரு இதுவும் என்னது? நம்மளுடைய வெசல் மெம்பர். ஒவ்வொன்றும் ஈச் ஆர் வெசல் மெம்பர். ஓகே, இந்த வெசலும் பாத்தீங்கன்னா லிக்னிஃபைடு செல்வால் தான், நோ புரோட்டோபிளாசம். ஓகேவா, இங்க வேணா போடுறேன், லிக்னிஃபைடு செல் வால். ஓகேவா, லிக்னிஃபைடு செல் வால் அண்ட் புரோட்டோபிளாசம் ஆப்சென்ட்.
புரோட்டோபிளாசம் இருக்காது. ஸோ டெட்டுங்கிறப்பவே அதான கண்டிஷனு. ஓகேவா? இது வந்து இதுவும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? சிலிண்ட்ரிக்கல் டியூபிக் ஸ்ட்ரக்சரா இருக்கா? ஆமாம் ப்ரோ. சரி. அண்ட் இதுல பெர்ஃபோரேஷன்ஸ் இருக்கு, நடுவில் நடுவில் ஓட்டையா இருக்கா? எஸ். ஸோ இதைத்தான் நம்ம பெர்ஃபோரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபோரேஷன். ஓகே. ஸோ உள்ள நம்மளுக்கு வாட்டர் டிராவல் ஆகும். ஓகேவா? ஓகே. இது போக என்சிஆர்டில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற கலர்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் இது என்னது? திஸ் இஸ் அவர் வெசல். ஓகேவா? வெசல்ஸ் கொஞ்சம் தள்ளி வேணா வச்சிரும். ஓகே. இதுதான் டிஜிட்டல் நோட்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்படினாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எழுதிட்டோம்னா மாற்ற முடியாது. நம்மளோட ஹார்ட் காப்பி நோட்ஸ்ல, டிஜிட்டல் நோட்ஸ்ல ஈஸியாக மாற்றிக்க முடியுது. ஓகே. ஸோ அந்த என்சிஆர்டில மென்ஷன் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்சிஆர்டில மென்ஷன் பண்ண பாயிண்ட் ரே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதாவது ரே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதுங்க தான் என்ன பண்ணுது? ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். என்னது? ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். உங்களுக்கு என்சிஆர்டில ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க, ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் டன் பை ரே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. ஸோ ரே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிருக்கேன். ரொம்ப உள்ள போய் ரே பேரன்கைமேட்டஸ்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? நான் 11th ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சேன், எல்லாத்தையும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும். எஸ், என்சிஆர்டில கொடுத்திருக்க மெயின் டாபிக்ஸை இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும். பட் இந்த மாதிரி ரே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ்னா என்னன்னு இதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஸோ நீ இதை இன்டெப்தா படிச்சு, ஐ திங்க் இட் இஸ் நாட் எக்ஸாம் ஓரியன்டட். ஓகேவா? ஸோ அதை விட்டுறலாம். சரி. ஓகே. நெக்ஸ்ட், ஜைலம்லயே 2 டைப் இருக்கு. என்ன ப்ரோ 2 டைப் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு 2ஆ பிரிச்சிடுறேன். சாரி, ரொம்ப கிராஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகே. ஓகேவா? ஓகே, பெட்டர் நவ். ஓகே. இப்போ நான் அதை பிரிச்சுட்டு இங்க நான் போடுறேன். இதை நல்லா கவனிங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரைமரி ஜைலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதாவது ஜைலமோட 2 டைப், பிரைமரி ஜைலம், செகண்டரி ஜைலம். ஓகேவா? பட் 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 இந்த பிரைமரி ஜைலம்ல இருந்து டைரக்டா அதுங்க செகண்டரி ஜைலமா போகாது. இந்த பிரைமரி ஜைலம்ல 2 இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைமரி ஜைலம்ல இருக்கிற 2 என்னென்னது? ஒன்னு பேரு புரோட்டோசைலம். புரோட்டோசைலம் அடுத்து நம்மளுக்கு மெட்டாசைலம் வரும். மெட்டாசைலம்ல இருந்தா அதுங்க செகண்டரி ஜைலமுக்கு போகும். ஓகேவா? மெட்டாசைலம்ல இருந்தா செகண்டரி ஜைலமுக்கு அதுங்க போகும். ஓகேவா? எப்படி? பிரைமரி சைலம்னு ஒண்ணு இருக்கு, செகண்டரி சைலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரைமரி சைலம்ல எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் உங்க ஒரு பிளான்டோட பாடியில வர்றதுதான் பிரைமரி சைலம். அதுக்கடுத்து அதோட செகண்டரி growth நடக்கும்போது வர்றதுதான் செகண்டரி சைலம். இதுல பிரைமரி growth நடக்கிற அந்த பிரைமரி சைலம்ல முதல்ல வந்தது புரோட்டோசைலம். ஓகேவா? என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது பிரைமரி சைலம், அடுத்து செகண்டரி சைலம். ஓகே, அதை விட்டுருங்க. இந்த பிரைமரி சைலம்ல ஃபர்ஸ்ட் வந்தது புரோட்டோசைலம், அதுக்கு அடுத்து வந்ததுதான் மெட்டாசைலம். ஓகேவா? நான் எதுக்கு இதை திருப்பி இந்த இதை சொல்றேன்னா, இதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா உங்களை குழப்புற மாதிரி ஒரு அசெஷன் கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்சிஆர்டில கொடுத்துருப்பான், தி ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி சைலம் இஸ் புரோட்டோசைலம் அண்ட் தி லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி சைலம் இஸ் மெட்டாசைலம்னு கொடுத்திருப்பான். இதே இடத்துல தி லேட்டர் ஃபார்ம்டு செகண்டரி சைலம் இஸ் மெட்டாசைலம்னு கொடுத்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அது கரெக்ட்னு போட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரைமரி சைலம்ல லேட்டர் ஃபார்ம்னா என்னது? கொஞ்ச நாள் கழிச்சு ஃபார்ம் ஆகக்கூடியது. சோ பிரைமரி சைலம்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஃபார்ம் ஆகுறதா மெட்டாசைலம். ஓகேவா? மெட்டாசைலம் இஸ் நாட் அட் ஆல் அ பார்ட் ஆஃப் செகண்டரி சைலம். ஓகே, நான் வேணா செகண்டரி சைலமுக்கு கலர் கோடிங் பண்ணிடுறேன். செகண்டரி சைலம் வந்து லெட் இட் பி ஆஃப் திஸ் கலர். ஓகே, ஓகேவா? ஓகே. சோ இந்த புரோட்டோசைலம் இருக்குல்ல, இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு ப்ரோ. இந்த புரோட்டோசைலம் வச்சுதான் இவங்க ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. என்னன்னா, இந்த புரோட்டோசைலம்ல 2 டைப் இருக்கு. சாரி, புரோட்டோசைலம் வச்சு 2 டைப் இருக்கு.
என்ன 2 டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டார்க் அண்ட் எக்ஸார்க். என்டார்க் அண்ட் எக்ஸார்க். ஓகேவா? அது என்ன ப்ரோ என்டார்க் அண்ட் எக்ஸார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி, ஒரு சின்ன டயக்ராம் போடுறேன். நான் வந்து என்ன சொன்னேன், நம்மளுடைய இந்த ஃப்ளூயம் ஜைலம் இது எல்லாமே ஒரு பீட்சா ஸ்லைஸ் மாதிரி ஒரு இதுல தானே இருக்கும்னு சொன்னேன். ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த பீட்சா ஸ்லைஸை திரும்பி வரைகிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இதை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, இது எண்டார்க்கு. ஓகேவா? வெயிட், கொஞ்சம் கீழே இருக்கிறோம். இது நம்மளுடைய எண்டார்க்கு. அதே மாதிரி திரும்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு சேம் சைஸ். ஓகே, இது நம்மளோட எக்ஸார்க்கு. ஓகே, அது என்னது ப்ரோ எண்டார்க் எக்ஸார்க்னா? வெயிட், இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளூயம் ஜைலம்னு இருக்கும் சொல்லியிருக்கேன். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஃப்ளூயம் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரோ? எப்பவுமே ஃப்ளூயம் தான் மேல இருக்கும், ஜைலம் தான் கீழே இருக்கும்னு சொன்னீங்க ப்ரோ. சொன்னா சொன்னீங்க ப்ரோ. எது மேல இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ? ஃப்ளூயம் மேல, ஜைலம் கீழே. அதாவது ஃப்ளூயம் மேல, ஜைலம் கீழே. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. சரி சரி, நான் அதை ஃபர்ஸ்ட் போட்டுறேன். மேல ஃப்ளூயம் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, எல்லோ கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, இங்க மேல பி பி அதாவது ஃப்ளூயம் இருக்கு. சரி, இப்போ லெட் மீ டேக் திஸ் கிரீன் கலர். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கு தெரியுமா ஜைலமோட கம்பார்ட்மெண்ட். இந்த ஜைலமோட கம்பார்ட்மெண்ட்டை நான் இப்ப 2ஆ பிரிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஜைலம்ல எனக்கு புரோட்டோசைலம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, எப்படி புரோட்டோசைலம் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா அது என்டார்க். உள்ளனா இது இந்த சைட்ல இருக்கிறது. ஓகேவா? புரோட்டோசைலம் எனக்கு இங்க இருக்கு. ஓகேவா? பிஎக்ஸ்னா புரோட்டோசைலம். ஓகேவா? அதுக்கு அடுத்து அதுக்கும் மேல மெட்டாசைலம் இருக்குன்னு வச்சுக்கோ. இதத்தான் நான் வந்து என்டார்க் கண்டிஷன் சொல்லுவேன். அதாவது எனக்கு மெட்டாசைலமுக்கும் உள்ள ஆர்எல்ஸ் அதுக்கும் இன்னர் ரேடியஸ்ல தான் எனக்கு என்ன இருக்கு, புரோட்டோசைலம் இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள. அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எண்டோன்னு சொல்லுவோம். கரெக்டா? எண்டோனால மீனிங் என்ன, உள்ள. எக்ஸோனா வெளியே. அதேதான் இங்கேயும். என்டார்க் அப்படின்னா புரோட்டோசைலம் உள்ள இருக்கும், மெட்டாசைலம் வெளியே இருக்கும். ஓகேவா? அதனாலதான் வந்து புரோட்டோசைலம் வச்சு 2ஆ பிரிக்கிறோம். சோ புரோட்டோசைலம் உள்ள இருந்தா அது என்டார்க், புரோட்டோசைலம் வெளியே இருந்தா அதுதான் எக்ஸார்க். சோ இங்க பிஹெச் பிஎக்ஸ், இங்க எம்எக்ஸ். ஓகேவா? மெட்டாசைலம் உள்ள இருக்கு, புரோட்டோசைலம் வெளியே இருக்கு. ஓகேவா? புரோட்டோசைலம் உள்ள இருந்தா தட் இஸ் என்டார்க், புரோட்டோசைலம் வெளியே இருந்தா தட் இஸ் எக்ஸார்க். ஓகேவா? ஓகே, சரி. சோ இதோட நம்ம ஜைலமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஜைலம் கிடையாது. அண்ட் ஃப்ளூயமும் இதே மாதிரி சின்னதாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம், ஒரே ஸ்லைடு தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் லெக்சரோட இது டைமிங் இழுத்துக்கிட்டே போகுது. என்சிஆர்டி ரீடிங் கூட நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல கூட பண்ணிக்கலாம், பட் கண்டென்ட் நம்ம பிளான் பண்ண வரைக்கும் முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ளூயம். ஃப்ளூயம். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஃப்ளூயம் பார்க்க போறோம். சரி, ஃப்ளோயமோட மெம்பர்ஸ் அதாவது அதோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதுறேன், நல்லா கவனிங்க. ஃப்ளோயம்லயும் 4 காம்போனன்ட் இருக்கு. என்னது? ஃப்ளோயம் ஃபைபர். ஓகேவா? ஃப்ளோயம் ஃபைபர். அடுத்து ஃப்ளோயம் பேரன் கைமா. ஃப்ளோயம் பேரன் கைமா. அடுத்து சீவ் டியூப். என்னது? சீவ் டியூப். ஓகேவா? சீவ் டியூப். சரி, அடுத்து கம்பானியன் செல்ஸ். கம்பானியன் செல்ஸ். ஓகேவா? இந்த 4 தான் ஃப்ளூயமோட மெம்பர்ஸ். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, எப்படி ஜைலம்ல 3 டெட்டு 1 லிவிங்கோ, அதே மாதிரி இங்க சாரி இதுல இது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்லி டெட். ஓகேவா? மிச்ச 3 லிவிங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான ட்ரிக்கு. நம்ம வீட்டுல மேல டாப்ல இருந்து வாட்டரை கொண்டு வரது என்னது கொண்டு வரும் ப்ரோ? பைப்லைன் மூலமா கொண்டு வரும். பைப்லைன் லிவிங்கா டெட்டா? பைப்லைன் இஸ் a டெட் திங். கரெக்டா? அதுக்கு உயிரெல்லாம் கிடையாது. சோ வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்றது டெட். ஃபுட்டை நம்மளுக்கு சர்வ் பண்றது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. சோ அது லிவிங் பீங்ஸ் தான் சர்வ் பண்றாங்க நம்மளுக்கு. கரெக்டா? சோ ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றது, சர்வ் பண்றது லிவிங். மெஜாரிட்டி ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றது லிவிங்கா தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து டெட்டா தான் இருக்கும். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுல மீதி இருக்கிற மூணுமே வந்து லிவிங் தான். பட் சீவ் டியூபோட ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் என்னன்னா தே ஆர் இ நியூக்ளியேட். அது என்னது ப்ரோ இ நியூக்ளியேட்னா? அதுங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்காது. சரி ப்ரோ, நியூக்ளியஸ் இருக்காதுன்னா வெயிட், அதுங்களுக்கு அதாவது அதுங்களோட கண்ட்ரோல் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். அவர் பேர் தான் கம்பானியன் செல்ஸ். ஓகேவா? இது என்னது ப்ரோ கம்பானியன் செல்னா? தே ஆர் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் உடைய மாடிஃபைடு ஃபார்ம், பேரன்கைமோட மாடிஃபைடு ஃபார்ம். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் ஃப்ளூயம் பேரன்கைமா. இங்கேயும் இதுங்க வந்து என்னதான் பண்ண போகுது? ஃபுட் ஸ்டோரேஜ் தான் பண்ண போகுது. சரி, எதை ஸ்டோர் பண்ண போகுது? ஃபுட்டு ஸ்டோரேஜ். இதுல வந்து ஃபுட் தான் இருக்கும். ஸோ ஃபுட்டோட ஸ்டோரேஜ் பிளஸ் ரெசின், இந்த மரத்துல எல்லாம் வடியும்ல அந்த ரெசின், லாட்டெக்ஸ், இது எல்லாமே வந்து ஃப்ளூயம்ல இருந்து தான் வடியுது. அதுவும் ஃப்ளூயம் பேரன்கைமால தான் வடியணும். ஓகேவா? லாட்டெக்ஸ் பிளஸ் மியூசிலேஜ். ஓகேவா? மியூசிலேஜ். ஓகே. மேல நம்ம ஒண்ணு பார்த்தோம் தெரியுமா? ஜிம்னோஸ்பம்ல வெசல்ஸ் இருக்காது. கரெக்டா? இந்த இருக்கு பாருங்க, வெசல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ஜிம்னோஸ்பம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன ப்ரோ கண்டிஷன் கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ஜிம்னோஸ்பம்ல நோ சீவ் டியூப் அண்ட் கம்பானியன் செல்ஸ். ஓகேவா? சீவ் டியூபும் இருக்காது, கம்பானியன் செல்லும் இருக்காது. ஓகேவா? எப்படி? சீவ் டியூபும் இருக்காது, கம்பானியன் செல்ஸும் இருக்காது. பட் அதற்கு பதிலாக சீவ் செல்ஸ் அண்ட் ஆல்புமினஸ் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? சீவ் செல்ஸ் அண்ட் ஆல்புமினஸ் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆல்புமினஸ் செல்ஸ் அப்படிங்கிற கூட விஷயம் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஆல்புமினஸ் செல்ஸ் ஆர் பிரசன்ட். ஓகே, சரி. சாரி கைஸ், பேட்டரி லோன் வந்துருச்சு. ஓகே, ஜிம்னாஸ்பம்ஸ் நோ சீவ் டியூப். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம பேரன்கைமாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போமா? பேரன்கைமாவை எடுத்தோம் அப்படின்னா ஃப்ளூயம் பேரன்கைமாவை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃப்ளூயம் பேரன்கைமா இது வந்து இட் இஸ் elongated tapered and it contains plasmodesmatal connections. ஓகேவா? plasmodesmatal connections இருக்கும். plasmodesmatal connections நிறைய இருக்கும். ஓகேவா? connections present. ஓகே. அண்ட் அது போக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்பானியன் செல்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணும், சீவ் டியூபை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? கம்பானியன் செல்ஸ் கண்ட்ரோல் சீவ் டியூப் அண்ட் மெயின்டைன்ஸ் pressure gradient. சாரி, ரொம்ப கிராஸாவே போயிட்டு இருக்குல்ல. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. pressure gradient. ஓகேவா? கரெக்டா அந்த இதுல இந்த ஃபுட் போக வேண்டிய அந்த பிரஷரை மெயின்டைன் பண்றது அண்ட் சீவ் டியூபை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே யார் தான் பண்றா? கம்பானியன் செல்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. நம்மளோட சீவ் டியூபும் வெசலும் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். எப்படின்னா, எப்படி வெசல் மெம்பர்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சீவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த சீவ் எலமெண்ட்ஸ்க்கு நடுவுல இந்த இதே மாதிரிதான் இருக்கும். இதுல இப்படி இருக்குல்ல, இதைத்தான் சீவ் பிளேட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே டயக்ராம நான் திரும்பி வரைய முடியாது, சோ அதனால சொல்றேன். சீவ் பிளேட்னு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுலயும் இங்க இருக்கிற மாதிரி சீவ் போர்ஸும் இருக்கும். ஓகேவா? அந்த பிளேட்ல போர்ஸா இருக்கிறது இருக்கும். ஓகே. சோ அப்போ நான் என்ன போடலாம்? சீவ் பிளேட் அண்ட் சீவ் pores are present. கரெக்டா? sieve plate and sieve pores are present in sieve elements. ஓகேவா? அங்க நம்ம என்னன்னு பார்த்தோம்? sieve elements. ஒரே நிமிஷம், சீவுக்கு SIEV தான் வரும். ஆமா, கரெக்ட். நான் ஸ்டார்டிங் வந்து EIன்னு போட்டேன். ஓகேவா? சாரி, அதை மாத்திக்கிறேன். SIEVE.
அவசரத்தை மாறி SIEVE. சாரி மேல இங்கேயும் அதே தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் தட். ஓகேவா? ஓகே, சீவ் எலமெண்ட்ஸ். சரி, அதுதான் அங்க எப்படி வெசல் மெம்பரா அந்த மாதிரி சீவ் எலமெண்ட். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட்னு எடுத்தீங்கன்னா ஃப்ளூயம் பேரன்கைமா இஸ் absent in monocot stem. ஓகேவா? மோனோகாட் ஸ்டெம்ல அது இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ நீங்க வந்து கேட்கலாம், ப்ரோ சரி ஓகே இதெல்லாம் எங்களுக்கு ஓகே தான், இங்க மேல பார்த்தோம்னா பிரைமரி சைலம் செகண்டரி சைலம் அந்த மாதிரி பார்த்தோம்ல, அப்ப அந்த அதுலயும் ஃப்ளூயம்லயும் இதே மாதிரி புரோட்டோஃப்ளூயம் மெட்டாஃப்ளூயம்லாம் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. ஃப்ளூயம்லயும் நான் வந்து பிரைமரி ஃப்ளூயம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பிரைமரி ஃப்ளூயம் எடுக்கிறேன். இதுல எனக்கு 2 வரும். என்ன வரும்? 2 தான் வரும். என்னது அது நம்மளுக்கே தெரியும், புரோட்டோஃப்ளூயம் அண்ட் மெட்டாஃப்ளூயம். ஓகேவா? மெட்டாஃப்ளூயம். பட் நம்ம இந்த புரோட்டோஃப்ளூயம் மெட்டாஃப்ளூயம்லாம் வச்சு நம்ம இந்த என்டார்க் எக்ஸார்க் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேவா? புரோட்டோஃப்ளூயம் கொஞ்சம் நேரோவா இருக்கும், அதாவது ரொம்ப சின்ன லூமனா இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நேரோ சீவ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நேரோ சீவ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஒல்லியான டியூப் மாதிரி இருக்கும். இதே இது மெட்டாஃப்ளூயம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வைடரான டியூப், கொஞ்சம் டயாமீட்டர் கூட பெரிய வித் உள்ள டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? வைடர் சீவ். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், இந்த என்டார்க் அண்ட் எக்ஸார்க் இருக்குல்ல, இதுல என்டார்க் கண்டிஷன் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டெம். ஓகேவா? எக்ஸார்க் கண்டிஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ரூட். என்டார்க் இன் ஸ்டெம் அண்ட் எக்ஸார்க் இன் ரூட். எப்படி ப்ரோ ஞாபகம் வச்சுக்கிறதுனா, என்டார்க் என் வருதா, ஸ்டெம்ல எம் கடுத்து என்ன வரும்? ஏபிசிடில ABCD EFG HIJK LM NOP. ஸோ அப்போ எம் கடுத்து என் வரும். ஸோ அப்போ ஸ்டெம்முக்கு அடுத்து என்டார்க். ஸோ ஸ்டெம்முக்கு என்டார்க், ரூட்டுக்கு எக்ஸார்க் RR. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஸோ இதோட நம்மளுக்கு அந்த டிஷ்யூஸ்லாம் முடிஞ்சிருச்சு. NCERT எடிட் பண்றதுக்கு டைம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி என்னோட டிவைஸ்ல வர பேட்டரி லோன் வந்துருச்சு. எப்போ ஷட் டவுன் ஆகும் தெரியாது. ஸோ பட் ஆனால் நம்ம இதுல வந்து புது NCERT எடுத்தோம்னா ஸ்டார்டிங்கே டிஷ்யூ சிஸ்டம், அதாவது இப்ப நம்ம பார்த்த எதுவுமே இந்த புது NCERT இல்ல. ஓகேவா? ஸோ அதனாலதான் பழைய NCERT எடுத்து வச்சிருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல ரீட் பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளவு தூரம் உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எப்பவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கறதா, ப்ளீஸ் லைக் டு வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் அதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ், அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஒரு கமெண்ட் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. நான் எப்போ அந்த இதை பாக்குறேனோ at that time I'll reply to it.